திருச்சியினுடைய மணிமகடமாக திகழ்வது இந்த மாதா கோவில். உங்களுக்கு தெரியும், திருச்சியில எந்த பக்கம் முக்கியமான இடங்கள் போனாலும் கூட லேண்ட்மார்க் மாதிரியும் நாம் திருச்சியில் பார்க்க வேண்டிய இடமாக இருக்கக்கூடிய இடங்களுள் ஒன்று நம்முடைய லூர்து அன்னை ஆலயம். ஆகவே அவ்வளவு பெயர் பெற்ற இந்த பெரும் ஆலயத்திற்கு நாம் திருநாள் கொண்டாடுகின்றோம், அன்னை மரிக்கு விழா கொண்டாடுகின்றோம். ஆகவே இன்று இந்த ஆண்டு 2020 ஆண்டினுடைய நவநாள் திருநாள் நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது குறிப்பாக இளையோர், சமூக அக்கறை உள்ளோர், உளவியல் ஆர்வம் கொண்டோர் ஆகியோருக்கான பட்டிமன்றம். ஆகவே இந்த பட்டிமன்றத்திற்கு உங்களை பாசத்தோடு வாஞ்சையோடு அழைக்கின்றேன். அருள் சகோதரி மரியம்மாள் தயவு செய்து மேடைக்கு அருகில் வரும்படி அன்போடு வேண்டுகிறேன். விடிவெள்ளி அருள் சகோதரி மரியம்மாள் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு முன்னால் வரும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை பற்றி நீங்களே நன்றாக அறிந்து கொள்வீர்கள். இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நீங்கள் செவிமடுக்கும் போது அவருடைய தரம், திறம், அவருடைய நகைச்சுவை, சிந்தனை, சிரிப்பு எல்லாவற்றையும் நீங்களே அனுபவபூர்வமாக பெற்றுக்கொள்வீர்கள். நான் முதலே சொல்லி போரடிக்க விரும்பல. ஆகவே நேரடியாக நாம் பட்டிமன்றத்துக்கு செல்லுவோம். இந்த பட்டிமன்ற நடுவர் திருவாளர் எரோனிமஸ் அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்தார்கள். அவர்கள் சீரிய சிந்தனையாளர், ஊற்றுக்கண் என்ற அருமையான உளவியல் சமூக அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். இந்த ஊற்றுக்கண் இங்க இருக்குது, நீங்க யாராவது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், நீங்க தொடர்பு கொள்ளலாம் அவர்களை. ஆகவே இந்த ஊற்றுக்கண் பத்திரிகை நான் திண்டுக்கல்ல ஒரு இடம் பார்க்கும்போது வாசித்து பார்க்கும்போது எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு அருமையான ஒரு உளவியல் மாத இதழ் வெளிவருகிறதே நமக்கு இதுவரையில் தெரியாமல் இருக்கின்றதே. நான் ஏற்கனவே 20 ஆண்டுகள் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன், எடிட்டராக இருந்திருக்கிறேன், ஆனால் தெரியல எனக்கு. ஆனால் உடனே அவரை தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், அனுப்பினார். அருமையான இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் பல கருத்தரங்குகளையும் கருத்து பட்டறைகளையும் நடத்தி ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர், சீரிய சமூக சிந்தனையாளர், அதே வேளையில உளவியல் கல்வி ஆர்வலர். ஆகவே அவர்களை நாம் இப்போது இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பெற்றிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். அவர்களோடு சேர்ந்து இந்த 2 அணிகளுக்கும் அணிகளினுடைய உறுப்பினர்களாக அது பேச்சாளராக வந்திருக்கின்றவர்கள் திருவாளர் சதீஷ்குமார், பேராசிரியர், நம்முடைய கலைக்காவிரியினுடைய ஒரு அபூர்வமான கல்லூரி, கலைக்கல்லூரி, கலைக்காவிரியுடைய கலைக்கல்லூரி. ஃபாதர் ஜார்ஜ் இருக்கும் பொழுது அவருடைய பெரும் முயற்சியால் தமிழக சட்டப்பேரவையிலேயே பேசப்பட்டு கலைஞர் கருணாநிதியினால் அது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இன்னைக்கு லோன் அலைஞ்சிருக்கோம் சம்பளம் வாங்குறதுக்கு டீச்சர்ஸ்க்கு. ஆனா அவர்கள் 17 பேராசிரியர்களுக்கு ஒரே சமயத்துல சம்பளம் வாங்கி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த மனிதர். அவரால் தொடங்கப்பட்டதுதான் கலைக்காவிரி கல்லூரி. கலைக்காவிரியும் கலைக்காவிரி கல்லூரியும் இன்று தென்னிந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு கல்லூரியாக திகழ்கிறது. அந்த கல்லூரியில் நம்முடைய சதீஷ் அவர்கள், சதீஷ்குமார் பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக இருக்கின்றார். ஆகவே அவரோடு சேர்ந்து திருமதி பெனடிக்டா அவர்களும் தமிழாசிரியை, செல்வி போஸ்கோ ராஜேஸ்வர். இந்த அணி என்ன அணி? வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் பெரிதும் அவருக்கு ரொம்ப அழுத்துவாங்க பட்டிமன்றத்தில், பெரிதும் உதவுவது தன்னம்பிக்கையே. நீங்க தானே அந்த அணி? அந்த அணி இல்ல சமூக வழிகாட்டலே என்று சொல்லக்கூடியவர்கள் அணி. யாரு? திருமதி எமா சாந்தி, திருமதி நா சாந்தம்மை பிரியா, சாத்தமை பிரியா, திருத்தனை விட்டாங்க, சாத்தமை பிரியா. நீங்க சாந்தமா இருப்பீங்க நினைக்கிறேன். சரி, அவங்களோட இணைந்து பேச இருக்கின்றவர்கள் திரு சதீஷ் ஞான பிரகாசம்.
கேம்பியன் நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான நம்முடைய பள்ளி, மேல்நிலை பள்ளி. நம்ம நிறைய பேர் நம்ம கேம்பியன்ல நம்ம பிள்ளைய சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அவரே இங்க வந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். ரைட். ஆக இந்த 7 பேரையும் நாம் இப்போது பாசத்தோடு வரவேற்கின்றோம். நல்லா கரவொலி எழுப்போம். சரி, வழக்கமா அவளுக்கு நினைவு பரிசு ஆரம்பத்தில் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்சுக்காக நம்ம டைம் எடுக்காம நம்ம ஆரம்பத்திலேயே சிஸ்டர் மரியம்மாள் தயவு செய்து இந்த பேச்சாளர்களுக்கு நடுவருக்கும் பேச்சாளருக்கும் நினைவு பரிசு வழங்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். சிஸ்டர் மரியம்மாள் வாங்கம்மா. நான் இன்னமும் நந்தி போல இடையில நின்று உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. இப்போது பட்டிமன்றம் தொடங்க இருக்கின்றது. பட்டிமன்றத்தினுடைய நிறைவில் யார் யார் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் எளிய இரவு உணவு காத்திருக்கிறது. இதை மட்டும் இந்த நல்ல செய்தியை சொல்லி இப்போது பட்டிமன்றத்தை தொடங்க அன்பர்களை நான் பாசத்தோடு வேண்டுகிறேன். பாருங்கள். காவேரி கரை ஓரத்தில் கைக்கு எட்டிய தூரத்தில் கழுத்து வலிக்கும் உயரத்தில் கம்பீரமான கோபுரத்தில் கருணை வடிவான முகத்தோடு கைகூப்பி வணங்கி வருபவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை லூர்து அன்னை ஆலயத்தின் 124வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பெற்றோர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இந்த அன்னையின் விழாவிற்கு எங்களையும் அழைத்து ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்து நீங்கள் பட்டிமன்றம் நடத்துக என்று சொல்லி இங்கே ஒரு அற்புதமான சபையையும் சபைத்து கொடுத்து எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த உங்களது பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை மரிவளன் அடிகளாரையும் அவரோடு தோளோடு தோள் கொடுத்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவை உறுப்பினர்களையும் வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகளையும் நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லூர்து அன்னை கோயில். ஏன்னா 2 காரணம். ஒன்று, இது என்னுடைய ஊர், எங்களுடைய ஊர் கோபுரம் போலயே இருக்கு. தேனி கம்பம் போனவர்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கோபுரம் இதே போல இருக்கும். இந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என் தாய் வீட்டிற்குள் நுழைவது போல, என் பிறந்த இடத்திற்குள் நுழைவது போல நான் உணர்வேன். அது ஒரு காரணம். 2வது காரணம் இன்னும் சிறப்பான காரணம். இந்த கோவிலுக்குள் வரும் பொழுதெல்லாம் நான் வெறும் பக்தியோடு மட்டும் வருவதில்லை, கொஞ்சம் பயத்தோடும் வருவேன். ஏனென்றால் இது லூர்து அன்னை ஆலயம். கொஞ்சம் பயத்தோடு வருவேன், பயம் கலந்த பக்தியோடு வருவேன். என்றால் காரணம் என்ன? என்னுடைய மனைவி பெயர் லூர்து மேரி. எனவே வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் பயமும் பக்தியும் கலந்துதான் இங்கே வருவேன். அப்படி ஒரு முறை வந்திருக்கும் பொழுது என் துணைவியார் இந்த கோயிலுக்குள் நுழைந்து, அம்மா லூர்து அன்னையே என்று வேண்டிக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். எனக்குள் கொஞ்சம் லாஜிக் உதைத்தது. அவர்களும் அம்மா என்று கூப்பிடுகிறார்கள், நானும் அம்மா என்று கூப்பிட்டால் ஏதோ கொஞ்சம் இடிப்பது போல் தெரிந்தது. அன்றையிலிருந்து இந்த ஆலயத்தை மட்டும் நான் அன்னை மேரி என்று சொல்வதில்லை, அத்தை மேரி, என்னுடைய மாமியார் வீடு என்று நான் நினைத்துக் கொள்வேன். இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் என்னுடைய துணைவியாரிடம் நான் சொல்லியது உண்டு, இங்கே வந்தால் மட்டும் நான் லூர்து மேரியை, லூர்து அன்னையை லூர்து மாமியார் என்று தான் நினைத்துக் கொள்கிறேன். எப்பெல்லாம் இந்த சைட்ல நான் கிராஸ் பண்றனோ அப்பையெல்லாம் உத்து பார்த்து, பஸ்ல உட்கார்ந்து உத்து பார்த்து அந்த சிறுபத்தை பார்த்து போயிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போற பழக்கம் எனக்கு உண்டு. சோ ஒரு மாமியார் வீட்டுக்குள், ஒன்று நான் பிறந்த வீட்டுக்குள் நுழைந்தது போலவும், 2வது நான் ஒரு மாமியார் வீட்டுக்குள் நுழைவது போலவும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தில் இன்று இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு
இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மாமியார் வீடு அப்படின்னு நான் சொல்லும் போது என் ஒய்ஃபினுடைய பேர் லூர்து மேரி. இப்படி எனக்கு முடக்கா லாஜிக்கா நான் ஏதாவது யோசித்துவேன்னு சொல்லிட்டு என் மாமனார் என்ன பண்ணிட்டாரு, அடுத்து பிறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வேற வேற பேரை வச்சுட்டாரு. நல்ல வேளை சகாய மேரின்னு வச்சிருந்தா நான் அது என் கொழுந்தியா குடும்ப ஆலயம்னு நினைச்சிருக்க வேண்டியிருக்கும். நல்ல வேளை அப்படிலாம் வைக்கல, என் மாமனார் வேற வேற பேரை வச்சுட்டாரு. அவருக்கு நன்றி. இப்போ என்ன அப்படின்னா நம்ம தலைப்புக்கு வருவோம். இன்றைய தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்புல வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் தேவைப்படுவது தன்னம்பிக்கையே அல்லது சமூக வழிகாட்டலே அப்படின்னு ஃபாதர் எங்கள்கிட்ட தலைப்பு கொடுத்து நீங்க பட்டிமன்றம் நடத்துங்கன்னு சொன்னார். ஆனா நோட்டீஸ் அடிச்சு என் கையில கொடுக்கும் போது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன், அதுல ஒரு வரி போட்டிருந்தது, சிரிப்பு சிந்தனை பட்டிமன்றம். கொஞ்சம் மனசுக்குள்ள ஜர்க் ஆயிடுச்சு. சிந்தனை பட்டிமன்றம்னா ஏதாவது சொல்லிடலாம், ஆனா சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உடனே என் குழுவிட்ட வந்து சொன்னேன், ஃபாதர் இந்த நோட்டீஸ்ல இப்படி போட்டிருக்காங்களே சிரிப்பு சிந்தனை பட்டிமன்றம். என்னது சிரிப்பு பட்டிமன்றமா? எல்லாருமே பயந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஆக நம்ம பட்டிமன்றம் சிரிப்பா சிரிக்க போகுதுங்கிறத ஃபாதர் நாசுக்கா சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஆக அது சிரிப்பா சிரிச்சாலும் சரி அங்க சிரிப்பு இருக்குது, அல்லது எங்க பட்டிமன்றத்தினால நீங்க சிரிச்சாலும் அங்க சிரிப்பு இருக்குது. அது என்ன சிரிப்பு? கலகலன்னு சிரிக்கலாம், கஷ்டப்பட்டும் சிரிக்கலாம், நக்கலாவும் சிரிக்கலாம், நையாண்டியாவும் சிரிக்கலாம், அசட்டு சிரிப்பும் சிரிக்கலாம், அசால்ட்டாவும் சிரிக்கலாம், ஆணவ சிரிப்பு கூட சிரிக்கலாம். எத்தனையோ சிரிப்பு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சிரிப்பு வராமலே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்களும் இன்னைக்கு வந்துட்டோம். ஆனா ஒரு பட்டிமன்றத்துல ஏன் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வருது. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் நிறைய பாரத்தோட இருக்கிறான். அந்த பாரம் இறங்கணும்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வரதே பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தான். ஆனா ஃபாதர் என்ன நினைக்கிறாரு, அந்த இறக்கி வச்சு அந்த குழந்தைங்க அந்த அன்னையினுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு மனசுல இங்க இருந்து போகும்போது கொஞ்சம் சந்தோஷத்தோடையும் போகட்டும்னு இப்படி ஒரு பட்டிமன்றத்தை சிரிப்பு மன்றமாகவும் சேர்த்து வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு பட்டிமன்றத்துல இன்னைக்கு மனுஷன் ஏன் சிரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அவன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 265 தடவைக்கு மேல சிரிப்பான். ஒண்ணு வேணா ஒரு குழந்தை கடலுக்கு படுத்திருக்குன்னா அது பக்கத்துல போய் ஒரு கிளுகிழப்பை ஆட்டுனா கூட சிரிப்பாங்க. போற வரவெல்லாம் கைதட்டினா கூட சிரிக்கும் அந்த குழந்தை. அவ்வளவு எளிதான மனசோட, எந்த கள்ளம் கபடம் இல்லாம, மனசுல பாரமே இல்லாம, கவலையே இல்லாம இருந்த குழந்தை நிச்சயமா சிரிக்கும். ஆனா அதே குழந்தை வளர்ந்து பெரிய ஆள ஆன பிற்பாடு ஒரு நாளைக்கு 15 தடவை கூட சிரிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா கண்ட பாரத்தையும் மனசுல போட்டுக்கிறோம். எப்படி அன்னைக்கு ஒரு நாள் அவ என்கிட்ட கேட்டாலே ஒரு கேள்வி, மறக்க முடியுமா? நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் மனசுக்குள்ள அந்த பாரம். வீட்டுக்கு போறோம், ஏங்க உங்க அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இந்த பாரம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை மைண்ட்ல போட்டு 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 சிரிக்க முடியாது. ஏன்னா தலையில சுமை இருந்துச்சுன்னா சிரிப்பு எங்க வரும்? இது தலையில மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க இருக்கு, மனசுல நிறைய இருக்கு. அந்த மாதிரி பாரத்துல இருக்கிறதுனால அந்த மக்கள் கொஞ்சமாவது பாரத்தை இறக்கி வச்சுட்டு போறதும் இல்லாம கொஞ்சம் சந்தோஷத்தையும் வாங்கிட்டு போகணும்னு பாதம் நினைச்சு இதை சிரிப்போட சேர்த்து இது பண்ணணும்னு நினைச்சுக்காங்க. ரொம்ப நல்லது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சிரிப்பு குறைஞ்சு போயிட்டதுனால அவன் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? நான் சொன்னேன் பாரமா இருக்குன்னு, அது மட்டும் இல்ல, வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. உதாரணமா முதல்ல திருமணம் பண்ணி அவன் வீட்டுக்கு போறான், சந்தோஷமா தான் போறாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. புது பொண்டாட்டி அவ என்ன நினைக்கிறா, என்னுடைய அத்தானுக்கு புதுசு புதுசா விதவிதமா சுட சுட சமைச்சு போடணும்னு தான் நினைச்சு ஆரம்பிக்கிறான். ஒரு 2 வருஷம் தான் போகுது. சுட சுட சமைச்சவங்க அப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா? சுட வச்சு கொடுக்குறாங்க. சுட சுட கொடுத்தவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வச்சு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை மாறிடுது. அதே மாதிரிதான் முதல்ல கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு பொண்ணுகிட்ட கட்டிலு பீரோலாம் கொடுத்து அனுப்புவாங்க.
அந்த கட்டுலையாவது ஒரு ஓரமா தலை சாய்க்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஆம்பளைங்களுக்கு. ஆனா அந்த பீரோல ஒரு கர்ச்சீப்பு கூட வைக்க முடியாது. ஏன்னா அது அவங்க அம்மா வீட்டு சீதனம், அது எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு தான் உங்க பீரோ இருக்குல்ல, வச்சுக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த பீரோ ஒரு வருஷத்துக்கு அந்த பீரோ நிறையும். 2வது வருஷம் போகும்போது, ஏங்க உங்க பீரோல கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்களேம்பாங்க. 2வது பீரோ ஆக்கிரமிப்பு ஆகும். 3வது வருஷம் 4வது வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 4 பீரோ இருக்குன்னா 3.25 பீரோ அவங்க துணி தான் இருக்கும். 1/4 பீரோல தான் இந்த மனுஷனுடைய இது இருக்கும். அதுல பெத்த புள்ள வர 1/4 இதை எடுத்துருவான், அவன் ஒரு பகுதி எடுத்துருவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த என் துணியை நான் எடுக்க போகணும்னா என் புள்ள அவன் துணியை எடுக்கிறதுக்கு என் துணி மேல ஏறி நின்று தான் அவன் துணியவே எடுப்பான். அந்த நிலைமையில எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அங்க எங்களை இடஒதுக்கீடுக்கு நாங்க கேட்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்திட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நாட்டுல 33% இடஒதுக்கீடு வாங்க மறந்துடுறாங்க. இங்க இடஒதுக்கீடு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நாட்டுல வீட்டுல ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. நாட்டுல 33% இடஒதுக்கீடு கேட்க மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை போயிடுது. இது வீட்டுக்குள்ள இது மாதிரி மட்டும் இல்ல. இப்ப நான் வெளியில போறேன் அப்படின்னா அந்த மனிதனுடைய மனசுல இருக்க இந்த பாரம் அவனை மட்டும் சும்மா இருக்கல, அடுத்தவனை எப்படி சீண்டுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஒரு தடவை எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. ஆபரேஷன் நடந்தா ஊர்ல இருக்க எல்லாரும் என்னை வந்து பார்க்க வந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வரவே இல்லை. பக்கத்துல தெருவில் இருக்கவர் வரவே இல்லை. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு கூட மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா மனுஷன் இவன், நல்லா பழகுறவன், ஒரு மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் இருக்கு, யாரும் எங்கெங்க இருந்தோ வந்து பாக்குறாங்க, நம்மளை வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு மனசு கொஞ்சம் வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா வரவே இல்லை. ஒரு 2 மாசம் கழிச்சு நான் மெதுவா நடக்க ஆரம்பிச்சேன். அப்படி நடந்து தெருவில் போகும்போது அந்த ஆள் பின்னாடியே வந்தார். மெல்ல வந்து என்கிட்ட கேட்டார், ஏன் சார் சார் அப்படின்னாரு. நான் திரும்பி பார்த்தேன், உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன் கேள்விப்பட்டனே. ஆமா ஆப்ரேஷன். இப்ப நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. அவர் சொல்றாரு, அப்படி சொல்லாதீங்க சார். இல்ல சார் நல்லா இருக்கேன் சார். இல்ல இப்ப அப்படிதான் இருக்கும், ஆனா திரும்ப எப்ப வேணாலும் கஷ்டமாயிடும் அவர் சொல்ற வார்த்தை. ஏன்னா அவர் மனசுல பாரம் இருக்குது. இப்ப நான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றதை கூட அவர் தடுக்க பாக்குறாரு. அப்படி சொல்லிடாதீங்க. இல்ல சார் டாக்டரே சொல்லிட்டாரு, இப்ப பரவாயில்ல, நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். டாக்டருக்கு என்ன சார் தெரியும், அவர் அப்படிதான் சார் சொல்லுவாரு, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அவர் சொல்றாரு திரும்ப. சரி இவர் ஏதோ சொல்ல வர்றாரு. அப்படிதான் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கும்பகோணத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சரி இது வேற ஏதோ அபத்தமா தான் சொல்ல போறாரு, நம்மளே 2 மாசம் கழிச்சு இப்பதான் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், இந்த டைம்ல போய் இவரு இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் பேச்சை மாத்த பாக்குறேன். ஆனா அவர் விடுறதா இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க ரொம்ப எல்லாம் வெளியில போகாதீங்க, டெய்லி வாக்கிங் மட்டும் போங்க, நல்லா பாருங்க, இந்த எண்ணெய் பலகாரம்லாம் சேர்த்துக்காதீங்க, இப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவருக்கு இவ்வளவு விவரம் தெரியுதே சார், நீங்க டாக்டர் சொல்றது பூரா அப்படியே சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கேன், எப்படி உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஆப்ரேஷன் ஆனிச்சா சார் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில். என்ன பதில் தெரியுமா சொன்னாரு, அது ஏன் சார் எனக்கு ஆகுது, நான் என்ன ஊனா விட்டு சொத்தையை அபகரிச்சேன், நான் என்ன பங்காளி சொத்தையா பறிச்சேன், நான் எதுக்கு சார், எனக்கு எதுக்கு சார் ஆப்ரேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டாரு. இப்போ என்ன கேட்கிறாரு புரியுதா, என்னமோ இது பூரா செஞ்சதுனாலதான் எனக்கு ஆபரேஷன் ஆனதுங்கிற மாதிரி அவர் சொல்லாம சொல்றாரு. இப்ப என்னன்னா மனுஷனுக்கு மனசுல மகிழ்ச்சி இல்லாட்டினா வேற ஒருத்த மகிழ்ச்சியா இருக்கிறத கூட கெடுக்க பார்ப்பான். இதுதான் வாழ்க்கை இப்படியே மாறிக்கிட்டே போயிட்டு இருக்க ஒரு சூழல். அதனால சிரிப்பு தேவைப்படுது. அது சரி சார், இப்ப பட்டிமன்றத்துக்கு எதுக்கு சிரிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட்டிமன்றத்துல சிந்தனை மன்றம், அது கருத்துக்கள் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி நமக்கு வரும். அப்படி கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும், இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா நெல்லை அறுப்பாங்க, நெல்லை அறுத்து அதை நிறைய கோணி பையில அடுத்தடுத்து நிரப்பு வைப்பாங்க. அப்படி 4 மரக்கா போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், 2 சைடும் பிடிச்சி இப்படி தூக்கி ஒரு குலுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அடுத்த மரக்காவை அதுல கொட்டுனா நல்லா செட் ஆகும், இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் பிடிக்கும். அதே மாதிரிதான்
இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அணியினர் மாறி மாறி உங்களுக்கு கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு செட் ஆகணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு குழுக்கணும் உள்ளர போன கருத்து. அப்படி உள்ளர போன கருத்து அங்கங்க போய் உட்காரணும்னா இடையில இப்படி கொஞ்சம் நகைச்சுவை இருந்தாதான் வருங்களுக்காக தான் இந்த நகைச்சுவையோட சேர்ந்த ஒரு பட்டிமன்றமா இது இருக்கும்னு நாங்க ஃபாதர் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வேகத்துல சிந்தனையும் சிரிப்பையும் கொடுக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, தன்னம்பிக்கைன்னா உடனே பிடிச்சிக்க போறாங்க அவங்க, எங்களுக்கு ஒரு பாயிண்ட சொல்லிட்டாரு அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்துட்டு நான் இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி, முதல்ல தன்னம்பிக்கையே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் தேவைப்படுவது அப்படிங்கிற அணியின் சார்பா இந்த அணியின் தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் சதீஷ்குமார், தமிழ் ஆசிரியர், தமிழ் உதவி பேராசிரியர், கலைக்காவிரி கல்லூரியில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் அவர்களை உங்களின் சார்பாக அழைக்கிறேன். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். இப்ப 2 நாள் போன வாரத்தில் நடந்த தஞ்சையில் நடந்த குடமுழுக்கு விழாவில் கூட அவர் போய் அங்க இருந்த கலாச்சார நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர். இப்பொழுது அவரை இந்த பட்டிமன்றத்தில் தன்னம்பிக்கையே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் காரணம் என்கிற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வள்ளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஒரு தை மாத பனிக்காலம், குளிர் உங்களுடைய காதுகளுக்குள்ளும் உங்கள் வாய்களுக்குள்ளும் ஏன் உங்கள் சுவாச பைகளுக்குள்ளும் அப்படியே அடர்த்தியாக உங்கள் நரம்புகளை எல்லாம் ஆட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு வேளை. இன்றைக்கு தமிழகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் பெருவாரியாக அந்தந்த சமயங்களை நோக்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான காலத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த ஒரு மாபெரும் சபை ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய ஊற்றுக்கண் குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்து விட்டு போன இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, ஆசிரியர்களை நான் வேண்டுகிறேன். நான் இதே கல்லூரி வளாகத்தில் படித்த மாணவன் என்ற மாணவனாகவே நான் பெருமையோடு நான் நிற்கிறேன். பொதுவாக திருச்சிக்கு பல்வேறு பெருமை இருக்கிறது. எல்லோரும் பிள்ளையார் கோயில பாத்தீங்கன்னா மரத்துக்கடியில தான் வச்சிருப்பாங்க. ஆனால் உலகத்திலேயே திருச்சியில் மட்டும்தான் பிள்ளையாரை போய் உச்சியில் வைத்த ஒரு இனம் இந்த திருச்சி மக்கள் தான். ஞானத்தை உச்சியில் வைத்து கொண்டாடியவர்களும் திருச்சி மக்கள் தான். மறுபுறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஞானம் உச்சியில் இருக்கும், மறுபுறம் கருணை உச்சியை நோக்கி உயர்ந்த ஒரு மண் எதுவென்று சொன்னால் அது காவிரி கரை தான். இங்கே கருணையும் உச்சியை நோக்கி உச்சியிலே ஒளிர்ந்து கொண்டிருக்கும், ஞானத்தையும் கருணையும் இரு கண்களாக கொண்டவர்கள் திருச்சி மக்கள். அந்த திருச்சிக்கு வந்திருக்கிற மருமகன் அவர்களே, பயபக்தியோடு அமர்ந்திருக்கின்ற மருமகன் அவர்களே, இது மாமியார் வீடு, தைரியமா இருங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் உங்களுக்குள்ள இருக்கிறது தெரியுது. நிச்சயமா மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு நடுவரா இருக்கிறதே பெரிய பாக்கியம். எதிரே அமர்ந்திருக்கின்ற மாமியார் கூட்டங்களே, உங்களுக்கு மாலை நேர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இரவு வீட்டுக்கு போனா உங்க மருமகள் நல்லா சமைச்சு வச்சுப்பாங்க, நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்ற மாமியார்களே, மருமகள் எல்லாம் நம்மை பாதுகாப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கின்ற மாமியார்களே, மாமியார்கள் என்னைக்கும் நமக்கு நடுவராகவே இருக்கக்கூடாது, நாம் தான் நடுவராகவே இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மருமகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன். இங்க பிள்ளைகளும் இருக்கிறார்கள், புள்ளிங்கோவும் இருக்கிறாங்க. எனவே புள்ளிங்கோவுக்கு எனக்கு வணக்கம், பிள்ளைகளுக்கும் எனக்கு வணக்கம். ஏன்னா புள்ளிங்கோனா நடுவருக்கு தெரியாது, ஏன்னா புள்ளிங்கோன்னு சொன்னாதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு புள்ளிங்கோன்னு தான் சொல்லணும். புள்ளிங்கோன்னு சொல்லும் போது பிள்ளைகள் இருந்தா நிறைய கைதிட்டு வந்து. ஆமா, அவங்க எல்லாம் பிள்ளைகள் இல்ல, புள்ளிங்கோ. ஏன்னா ஏன் அதுக்கு பேர் புள்ளிங்கோன்னு பேர் வச்சா நடுவர்களே, அப்பா அம்மா இருந்து புள்ளி புடிங்கிக்குவாங்க. காலையில ஒரு 100 ரூபா கொடு, சாயந்தரம் ஒரு 100 ரூபா கொடு, மதியானம் ஒரு 100 ரூபா கொடு, நாளைக்கு காலையில ஒரு 10 ரூபா கொடு, இப்படின்னு புள்ளிங்கன்னா பீரோ புள்ளிங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பீரோ புள்ளிங்க யாருன்னா புள்ளிங்கோ தான். பீரோ இருக்கிற எல்லா பணத்தையும் இந்த புள்ளிங்கோ தான் புள்ளிக்கிறாங்க. அப்படி புடுங்குறதுல பாதி பணம் அந்த முடிக்கே போயிரும் நினைக்கிறேன். ஆமா, இல்ல ஒரு நம்பிக்கையோட தான் பெற்றோர்கள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அருமையான தலைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்கீங்க. எப்படியாவது உங்க நல்ல கருத்தை சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தானே, எப்படியாவது உங்க சிரிப்பாயின்னு ஒரு நம்பிக்கை தானே. அப்ப இந்த ஆலயத்துக்கு வந்தது என்னது, எது அடிப்படையில் நீங்க வந்திருக்கீங்க? நம்பிக்கையின் அடிப்படை தான் தோழர்களே. நம்பிக்கை என்ற ஒற்றை புள்ளியில் தான் இந்த பூமிங்கிற மாபெரும்
சக்கரமே இயங்கி கொண்டிருக்கிறது. அது தெரியாம பாருங்க, எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க பாருங்க. அவர் பேரு என் பேர் வேற, நண்பர் சதீஷ் அவர்கள். அவர் நாடகத்துல நல்லா நடிப்பார். அதுவே ஒரு நம்பிக்கை தான். நாடகத்துல நடிச்சு நம்ம நல்ல பேர் எடுப்போங்கிற ஒரு நம்பிக்கையில நாடகத்துறையில கலக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் சாத்தமி பிரியா, அப்புறம் ஒரு ஆசிரியர் உட்காந்துருக்காங்க. இங்க மேல இருக்க எல்லாமே ஆசிரியர். இதுதான் பெரிய நகைச்சுவையா இருக்கு. ஆசிரியர்னாலே ஒரு சிரிப்பு வருமாறாதா? நீங்க ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து சிரிப்பீங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைங்க யாரை பார்த்து சிரிக்கும், யாரை வச்சு சிரிக்கும், யாரை வச்சு செய்வாங்க அப்படின்னா, இந்த சமூகமே முதலில் வச்சு செய்வது யாருன்னா ஆசிரியர் சமூகத்தை தான் இவர்கள் வச்சு செய்வார்கள். பாருங்க எவ்வளவு சந்தோஷம். அவர் கல்லூரியில பார்க்க போயிருந்தப்ப நான் அனுபவிச்சு தான் வந்தேன். அவரையும் வச்சு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நாங்க எங்க போனாலும் எங்களை வச்சு செய்வாங்க. நாங்க கவலையே பட மாட்டோம். நாங்க எவ்வளவு வேணுமாலும் நாங்களும் வச்சு செய்வோம். அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பிள்ளைங்க மட்டுமா எங்களை வச்சு செய்யறாங்க, அரசு எங்களை வச்சு செய்யும், வச்சுக்கிட்டும் செய்யும், வச்சுக்காமலையும் செய்யும். ஆனா எங்களை இல்லாம எந்த தேர்தலும் நடத்த முடியாதுங்கிறதா வரலாறு, மறந்துடாதீங்க. ஏன்னா இங்க மிச்சம் இருக்கிற சமூகத்தில் மிச்சம் இருக்கிற நம்பிக்கை ஆசிரியர் சமூகம் தான் என்ற நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்கு நண்பர்களே. அதுதான் நீங்க தலைப்பும் இருக்கு. பாத்துருங்க, இந்த தலைப்பே தான். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நல்ல சமூகமாக இயங்குவதற்கும் நம்பிக்கை தான் அடிப்படையில் இருக்கிறது. மறந்துடாதீங்க. ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைங்க முதல்ல பட்டப்பேர் வைக்கிறது யாருக்கு? வாத்தியார்களுக்கு தான். வாத்திடி ஹரிவாய. ஒவ்வொரு டீச்சருக்கு இருக்க மேல உட்கார்ந்து எல்லாமே டீச்சர் தான். இந்த டீச்சர்களுக்கு எல்லாமே ஆகச்சிறந்த பட்டம். இவங்க வாங்கி வீட்டுல பட்டம் அடிச்சு ஒரு பெரிய போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் கொடுக்கிற பட்டம் தான் ஆகச்சிறந்த பட்டம். பல பிள்ளைகள் டீச்சரை டீச்சரே சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு கூப்பிடுவாங்க. அந்த பட்டம் போல வேற எந்த பட்டமும் நீங்க வாங்கியிருக்கவே முடியாது. அந்த பேரன்பு. ஏன்னா ஆசிரியர்களை தான் பெற்றோரை விடவும் நம்புகிறார்கள் இந்த சமூகம். பிள்ளைகளும் நம்புகிறார்கள். ஏன்? அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெற்றோர்களை விடவும், சமூகத்தை விடவும், நண்பர்களை விடவும் யார் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார் என்று நம்புகிறார்கள் பிள்ளைகள். அதனால்தான் சதீஷ் சார், பிள்ளைங்க ஆசிரியருக்கு பட்டம் வைப்பாங்க. நான் 2 விதமான பட்டத்தையும் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி அக்கா இல்ல அம்மான்னு கூட சொல்றாங்க. உண்மை. இன்னொரு பகுதி மேல போய் இந்த வராங்க பாரு, அவங்க எனக்கு ஆசிரியர் இல்ல தெய்வம்னு கூட சொல்றாங்க. தெய்வம்னா என்னது? வாயவே பேசக்கூடாதுன்னு அர்த்தம். வாத்தியார் ரைட், தெய்வ நிலைக்கு கொண்டு போறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அதே ஸ்கூல்ல அதே மாதிரி ஒரு ஆசிரியரை குழந்தைங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த வருது பாரு, இதெல்லாம் எதுக்கு தான் வருதுன்னே தெரியல அப்படின்னு பட்டமும் கொடுக்குறாங்க. எதுனே சொல்லல, கடைசி வரைக்கும் fill in the blanks விட்டுருவாங்க. நிறைய விஷயத்தை இங்க பேச முடியாது. ஏன்னா இந்த மேடையே வடக்கு நோக்கி போட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா தமிழகம் வடக்கு நோக்கி தான் இருக்கு. இன்னைக்கு நிலைமை வடக்கு நோக்கி நம்ம தலையை கொடுத்தாச்சு, தலையை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வடக்கு நோக்கி போட்டாச்சு. பொதுவா புறநானூற்று இலக்கணப்படி புறப்புண் நாணுபவர்கள் தான் வடக்கு நோக்கி இருந்து போர்க்களத்திலே மாண்டு போவார்கள். அப்படி புறப்புண் வாங்கி இருக்கிறனால நாமளும் வடக்கு நோக்கி இருக்கிற சூழல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாயை திறக்க முடியல. ஏன்னா இங்க நேரா இதை வச்சு போடுறாங்க, எழுதவும் முடியல. ஏன்னா நீங்க எழுத்தாளர் வேற, பேனாவுக்கிட்டையும் தோட்டா வருது, சின்ன குழந்தைகள் மீது தோட்டா வருது. இருந்தாலும் கூட வடக்கு நோக்கி துணிச்சலாக மேடை போட்டிருக்கீங்க. அதுக்காகவே இந்த மேடை போட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை தான் சமூக மாற்றம் வரும் என்று. பொதுவா எல்லா கோயிலுமே ஊருக்கு வெளியில பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் இருக்கும். செல்லியா கோயில்லாம். ஏன்னா நமக்கு எப்பயுமே ஆபத்து வடக்கு நோக்கி வருங்கிறது இன்னைக்கு நேற்று தெரியல, காலந்தோறும் முன்னாடியே நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஊர் காவல் தெய்வமே பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் உட்கார்ந்து இருப்பா, ஆங்காரி தீசூலி எல்லாம். அப்படி இந்த நம்முடைய லூர்து அன்னை கிழக்கு நோக்கி இருக்கிறார்கள். லூர்து அன்னை வாசலுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு இருள் நீங்கி கிழக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இங்க இருக்கிறது. அதனால கிழக்கு நோக்கி இங்க ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க ஆசிரியரோட ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்பயுமே நாங்க எந்த நம்பிக்கை தெரியுமா இருக்கோம், மாணவர்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்கிற நம்பிக்கைலாம் இல்ல, மாணவர்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்பிக்கையும் பாடம் எடுக்கிறாங்க சில ஆசிரியர்கள். இன்னைக்கு நீங்க பேப்பர் திருத்தது ஒண்ணு இருக்கு. பேப்பர் ஒருபோதும் நாங்க திருத்தனதே கிடையாது. பேப்பரை பார்த்து நாங்க தான் திருத்திக்கிட்டு இருக்கோம் காலந்தோறும். பாரதிதாசன் சிறுகுறிப்பு வரைகள் ஒரு கேள்வி நம்முடைய சாத்தமை பிரியாவுக்கு தெரியும். பாரதிதாசன் சிறு வயதிலேயே கிரிக்கெட் விளையாட ஆசைப்பட்டார். அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக விரும்பினார். அவங்க அப்பா அம்மா அவர் கிரிக்கெட் விளையாடவில்லை. அவர் வீட்டை அடைத்து வைத்து விட்டார்கள். பாரதிதாசன் உங்க அப்பா அம்மா வேலைக்கு போன பிறகு பாரதிதாசன் வீட்டுக்கு வெளியே சென்று ஜன்னல் வழியாக சென்று திருட்டுத்தனமாக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சார். அதை பார்த்து அவங்க அப்பா அடித்தார். இது அழுது கொண்டே வந்து வீட்டுக்கு உட்கார்ந்த பாரதிதாசன் பின்பு கவிதை எழுத தொடங்கினார். இதுதான் சிறுகுறிப்பு எழுதுறான் பாரதிதாசனை பத்தி. அவன் இன்றைய காலத்துக்கு பாரதிதாசன் இருந்திருந்தா என்ன செய்வார்னு அழகா எழுதியிருக்கான். நடுவர் அவர்கள் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு கேள்வி தமிழர் அறத்தை பற்றி எழுதுக. அவன் எழுதுறான். நீங்க நினைச்சாலும் நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க நண்பர்களே. அவன் எழுதி வச்சிருக்கிறான். காஞ்சனா படம், காஞ்சனா 3 வந்துச்சு பாத்தீங்களா, அது அந்த கதையை எழுதி வச்சிருக்கிறான். தமிழர் அறம் என்றால் என்ன என்று.
இதாவது பரவாயில்ல. இன்னொருத்தர் எழுதுறான், சிலப்பதிகாரத்தை பத்தி சாத்தமை பிரியா நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. ஒரு அதிர்ச்சியான செய்தி, கண்ணகியை போலீசார் கடத்தி சென்றனர். இதை கோவலன் கண்டுகொள்ளவே இல்லை. இப்படி அதிர்ச்சியான செய்திகள்லாம் வரும். இதெல்லாம் போன போக்கில் நாங்க வாசிச்சுட்டு அப்படியே புன்னகையோட திருத்திட்டு தான் வரோம். நாங்க திரும்பிடுறோம். என்ன, இந்த பிள்ளைகளை என்றைக்காவது ஒரு நாள் நம்பிக்கையோடு வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு 40 மதிப்பெண் போட்டு மேலே ஏற்றி விடுறோம். அந்த 40 மதிப்பெண் இன்னைக்கு இல்ல, 3ஆம் ஆண்டு அவன் வருகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கும்போது அதை உணர்கிறான். அப்பொழுது ஆசிரியர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அவன் புரிஞ்சுட்டு மேல வந்துருவான். இன்றைக்கு திருந்தாத மாணவர்கள் நாளைக்கு மாறுவார்கள், நாளைக்கு மாறாத மாணவர்கள் நாளை மறுநாள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு கூட இல்ல, ஆசிரியர் சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த இளைஞர்கள் எல்லாம் ஆசிரியர்களை தன்னுடைய குலதெய்வமாகவே கொண்டாடுகிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், இந்த வளாகத்திற்குள்ள இருந்து ஒட்டுமொத்த பூமி பந்துங்கிற வளாகமே இன்னைக்கு ஆகச்சிறந்த மனிதனாக கொண்டாடுகின்ற கலாம் எப்படி உருவானார்? எந்த நம்பிக்கையில் தானே உருவானார்? அந்த மனிதனுடைய நம்பிக்கை தானே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துடைய நம்பிக்கையாக 2020 மாறி இருக்கு. யாரால் மாறியது? சமூகம் ஒரு வழிகாட்டியதா? இல்லை, ஆசிரியர் சமூகம் தான் ஒரு வழிகாட்டியது. இந்த அரங்கம் முழுக்க பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நண்பர்களே, இந்த மேடை முழுக்க பெண்கள் ஆக்கிரமித்து இருக்கிறீர்கள். ஆக்கிரமிப்பு பத்தி சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு தான் தெரியும், கடந்த வாரம் இந்திய அரசு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கு. இதுல இதுவரை இல்லாத அளவுக்கு 34 பெண்கள் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அடிப்படையில? அத்தனை பெண்களும் அதுல 2 பேர் தான் கல்லூரிக்கு போனவங்க, மீதி அத்தனை பேரும் பள்ளி படிப்பை கூட முழுவதும் முடிக்காதவர்கள். அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு. அதுல ஒரே ஒரு பெண்மணி உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 94 வயது பெண்மணி. பத்ம பூஷன் விருது அவருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அவர்கள் தான் காந்தியினுடைய கொள்கை இன்று வரை கடைபிடிக்கின்ற ஒரு மாபெரும் பெண்மணியாக எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. 94 வயசுல தமிழகத்தில் வணங்கக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் விடுதலை போராட்ட வீரர் தோழர் RNK நல்லகண்ணு, 9 ஆண்டுகள் சிறைவாசம். பிறகு இன்று வரை இன்னைக்கு தீராத மக்கள் களத்தில் நின்று தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்க ஐயா நல்லகண்ணு. உங்களுக்கு தெரியும், தாமிரபரணி ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்து மக்களுக்காகவே இன்னைக்கு கொண்டாடுகிற 94 வயது RNK. அடுத்து இன்னொரு பெண்மணி சொல்லணும்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். தன்னுடைய கணவன் ஜெகநாதன் இறந்து போன பிறகு கூட ஆச்சாரியா வினோபாவை நிறைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நண்பர்களே. அவர் காந்திய கொள்கை பூமிதான இயக்கத்தை அடிப்படையாக இயங்கியவர். அந்த பூமிதான இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்று வரை மக்களுக்காக இயக்கக்கூடிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு செய்தி உங்களுக்கு நான் குறிப்போட நான் வந்திருக்கிறேன். அது என்ன ஒரு செய்தின்னா, அதுவே கடைசி செய்தி. முடிச்சிடறேன். 5 பெண்மணிகளை நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த 5 பெண்மணிகள் தான் இன்னைக்கு இந்திய துணை கண்டதுக்கு ஆகச்சிறந்த வழிகாட்டிகளாக சமூக மாற்றத்திற்கான அச்சாரமாக இருக்கிறார்கள். ஒருத்தர் முனிவர் தமயந்தி பேஷ்ரா. யாரு அப்படின்னா ஒரிசா, உங்களுக்கு தெரியும், ஒடிசான்னு பேரு. அதுல ஒரிய மொழி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நண்பர்களே. அங்க அறியப்படாத ஒரு மொழியை இந்த சமூகத்திற்கு அறியப்படுத்திய ஒரு மாபெரும் பெண்மணி. அந்த பெண்மணி சண்டாளி அப்படிங்கிற, சண்டாளி இல்ல சந்தாளி, சந்தாளிங்கிற ஒரு மொழியை அவர் அறிமுகப்படுத்தி, அங்க பழங்குடி மக்கள் பேசுகின்ற அந்த மொழியை அறிமுகப்படுத்தி, அந்த மொழியில் முதலாக கவிதை தொகுப்பு போட்டு அந்த மொழியில் இதுவரை 13 நூல்களை உருவாக்கி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, சாகிபாய் சோமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, மகாராஷ்டிரா பெண்மணி, இன்னைக்கு தமிழகத்தில் நம்மாழ்வாரை கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் 2 பேரை தன்னுடைய ஆதர்ச புருஷனாக வைத்திருக்கிறார்கள். இது ஒன்று அறிவியல் துறையில் இருக்கின்றவர்கள் கலாமை, இன்னொரு சமூக மாற்றத்திற்கு இயற்கை வேளாண்மைக்கு நம்முடைய வேளாண் பெரியார் நம்மாழ்வாரை 2 கண்களாக இளைஞர்கள் கையில் எடுத்து இருக்கிறார்கள். அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அந்த நம்பிக்கை மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்படி இந்த பெண்மணி சாகிபாய் சோமா என்ன செஞ்சார் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. 15 வகையான மரபு சார்ந்த நெல், 9 வகையான துவரை, 60 வகையான காய்கறிகளை, மரபு சார்ந்த காய்கறிகளை மீட்டெடுத்து, இதுல குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம உயிருக்கும் உடலுக்கும் சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கின்ற மரபணு மாற்று பயிர்களுக்கெல்லாம் எதிராக நின்று களமாடி போராடி நின்று இன்னைக்கு அந்த சமூகத்துல இப்படி 15 வகையான நெல், 60 வகையான காய்கறி விதைகள் எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சமூக மாற்றம் ஒவ்வொரு தனிமனிதனுடைய நம்பிக்கையில் இருந்தான் பிறக்கிறது. வெற்றி என்பது நம்பிக்கையில் பிறக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்த ஆண்டு விருது பெற்ற காடுகளின் தாய் துளசி கவுடா என்ற பெண்மணி, 72 வயது பெண்மணி, 1958களிலே மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்கி ஒரு பழங்குடியின பெண்மணி. தந்தை இல்லை,
தாய் மட்டும்தான் கூலி வேலைக்கு போகின்ற ஒரு பள்ளி படிப்பை கூட எட்டாத ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனும் இழந்த பிறகு கூட நம்பிக்கையோடு எவ்வளவு மாற்றங்கள் இந்த இயற்கை பேரிடரால அறிவியல் தொழில்நுட்பத்தால வந்தாலும் கூட இந்த காடுகள் இல்லை என்றால் சமூகத்திற்கு மாற்றமே வராது என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க 58களில் மரக்கன்றுகளை நடத்த தொடங்கி இன்று வரை கிட்டத்தட்ட 54,000 மரக்கன்றுகளை நட்டு காடுகளை வளர்த்து நீங்க கர்நாடக மாநிலத்துக்கு பெருமை சேர்த்திருக்கார் என்று சொன்னால் அது பெண்களுக்கு கிடைத்த மாபெரும் விருது. 72 வயது பெண்மணி. எந்த அடிப்படையில்? நம்பிக்கை என்ற அடிப்படையில் தான் சமூக மாற்றம் தனித்தனி மனிதர்களால் தான் உருவாகிறது ஒழிய சமூகம் யாருக்கும் உருவாகல. நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா டாஸ்மாக் தாண்டி அந்த பக்கம் போனா பீடா கடை. இன்னைக்கு போதை பொருட்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நீங்க பாக்குற நீங்க எல்லாமே கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய அந்த போனுக்கு பேர் வச்சிருக்கீங்க. என்ன போன் அது? என்ன போன் அதுக்கு பேரு? ஆண்ட்ராய்டு சொல்றாங்க. இந்த உலகமே ஆப் உலகமா மாறிடுச்சு நடுவர்களே. ஆப் உங்களுக்கு தெரியும், ஆப் வைக்கிறதுக்கு. ஆமா, ஆப் வைக்கிறதுக்கே வந்திருக்கு ஆப். ஒரு காலத்துல இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு ஆப், சமைக்கிறதுக்கு ஒரு ஆப், கிச்சன் வைக்கிறதுக்கு ஒரு ஆப், முடி திருத்துறதுக்கு ஒரு ஆப், பல்லு விளக்கிறதுக்கு ஒரு ஆப், சட்டை போறதுக்கு ஒரு ஆப், நடந்து போறதுக்கு ஒரு ஆப். அடச்சி என்னடா போற பக்கம் பார்த்தா ஆப் எதுக்கு எடுத்தாலும் ஆப். ஓட்டு போறதுக்கு ஒரு ஆப். உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா எனக்கு ஒரு ஆப் வச்சிருவாரு. இப்படி எப்படி கோயிலுக்கு வரணும்னு ஒரு ஆப், எப்படி சாமி கும்பிடணும்னு ஒரு ஆப், ஆன்லைன்ல எப்படி போகணும்னு ஒரு ஆப். இதெல்லாம் எது நம்பிக்கையில? இதெல்லாம் தனிமனிதனுடைய அறிவு, தனிமனிதனுடைய முன்னேற்றம், தனிமனிதனுடைய நம்பிக்கை. ஏன் இதெல்லாம் வாங்கி இங்க பயன்படுத்துகிற நம்பிக்கையில் தான் இருக்கிறது நண்பர்களே. எனவே கிருஷ்ணமால் ஜெகநாதன், நீங்க துளசி கவுடா, அதே போல முனைவர் தமயந்தி பேசுறா, ரஹிபாய் சோமா, இப்படி நிறைய பெண்களை சொல்ல முடியும். ஏன்னா பெண்கள் நிறைய அவையில கூடி இருக்கீங்க. எனவே இப்படி தனி மனிதனுடைய நம்பிக்கை, தனி மனிதனுடைய வாழ்க்கையின் மீது அவர்கள் வைத்திருக்கிற பற்று, அந்த சமூக மாற்றம் தனி மனிதனுடைய நம்பிக்கையில் தான் உருவாகி இருக்கிறது. வீடு தொடங்கி சமூகம் தொடங்கி நாடு முழுக்க தனி மனிதனுடைய நம்பிக்கை தான் இந்த சமூகத்தை வழிகாட்டுதலாக இழுத்துக் கொண்டு போகிறது. எனவே இந்த சமூகம் என்பது ஒரு யானை போல, சமூகம் என்பது ஒரு காட்டு யானை போல. அந்த காட்டு யானையை யாரு சரிபடுத்தி வழிநடத்தி நெறிப்படுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வந்து யார் அவங்க நெறிப்படுத்துறாங்கன்னா தனிமனிதனுடைய நம்பிக்கை தான். அந்த சமூகம் யானை போல இருந்தாலும் அந்த தனிமனிதனுடைய நம்பிக்கை தான் இந்த சமூகத்தை வழிகாட்டுது என்று சொல்லி, எனவே நம்பிக்கை இல்லை என்றால், நம்பிக்கையோடு நான் பேசுறேன், நீங்களும் நம்பிக்கையோடு தீர்ப்பு சொல்லுவீங்க. நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு, எனவே நம்பி அவர்கள் கைத்தட்டலாம். நம்பிக்கை பக்கம் தான் அவர் கைத்தட்டி ஆகணும். ஏன்னா தந்தை அவர்கள் நம்பிக்கையோடு நமக்கு இரவு உணவு வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். தேவைப்பட்டால் மீண்டும் வருவேன் என்று சொல்லி புதியதொரு உணவு செய்வோம், கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. நான் கை தட்டினா நீங்களும் முடிச்சிருவீங்க நம்பிக்கையோடு தான் நானும் தட்டிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல. இப்போ இந்த சமூக நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் தேவைப்படுவது சமூக வழிகாட்டலை அப்படிங்கிற தலைப்பை குறித்து இப்பொழுது எதிரணியினுடைய தலைவர் திருமதி எம்.ஆர். சாந்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம். 5 நிமிடம் டைம். அந்த டைம் கொஞ்சம் நம்ம கீப் அப் பண்ணணும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு சொல்லழகு, ஊருக்கு ஆறழகு, ஊர்வலத்தில் தேரழகு, தமிழுக்கு ழா அழகு, எங்கள் தமிழ் அன்னை பேரழகு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் என்று சொல்லத்தான் ஆசைப்பட்டேன். சதீஷ் மணிக்கணக்கா பேசினதுனால இரவு வணக்கம் என்று சொல்ல நேரமாகிவிட்டது. சதீஷ் பேசினதுல ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு பட்டிமன்ற தலைப்பை விட்டுவிட்டு ஆசிரியர்களுக்கென ஒரு தனி கூட்டம் அமைத்து ஆசிரியர்களுக்கே சதீஷ் ஒரு சதி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு பட்டிமன்றத்தை அமைக்காம அவருக்கு ஒரு சதீஷ் இன்று பேசுவார் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்திருந்தா இந்த நாள் முழுதும் அது சரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வகுப்பறையில் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வகுப்பறையிலையும் பெல் அடிப்பாங்க, அது பெல்லெல்லாம் அவருக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். நக்கீரன் என்றால் நெற்றிக்கண்ணும், எரோனமிஸ் என்றால் ஊற்றுக்கண்ணும் எல்லோருக்கும் நினைவு வரும். அந்த ஊற்றுக்கண்ணின் ஆசிரியர் திரு எரோனிமஸ் மிகச்சிறந்த சமூக வழிகாட்டி என்பதை நான் மட்டுமல்ல இந்த நாடே நம்பிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதலில் தான் 1000 ஆசிரியர்களுக்கு மேலாக தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. எனவே நடுவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் அவருடைய வாழ்வாதாரமாக இனி அமையப் போகிறது என்ற
முகவரியோடு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இது ஏதோ மறைமுகமா மிரட்டுறது மாதிரில இருக்கு. நீங்க மிகச்சிறந்த சமூக வழிகாட்டின்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் சார். இந்த பட்டிமன்றம் புனித லூர்து அன்னை ஆலய பங்கில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நான் இங்கிருந்தே ஆரம்பிக்கின்றேன். எனக்கு தெரிந்த பெண் ஒருத்தி குடும்ப பிரச்சனையால ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, சங்கைக்குரிய பங்கு தந்தை மரிவலன் அவர்கள் தான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவர்கிட்டே போனாங்க. அந்த ஃபாதர்கிட்டே போய் எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. அந்த பிரச்சனையை கேட்டுட்டு நானும் கூட இருந்தேன். பிரச்சனையை கேட்டுட்டு 2 நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி நானும் நினைச்சேன், பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல இருக்க அப்படின்ட்டு. ஒரு 2 நிமிடம் கழிச்சு அவர் சொன்ன ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னாரு. நீங்க பஞ்ச் டைலாக்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. அவர் ஒரு டைலாக் சொன்னாரு, அது என் மனசை பஞ்ச் ஆக்கிடுச்சு. அதனாலதான் அதை பஞ்ச் டைலாக் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா பண்றது, அந்த மாதா கிட்ட சொல்லு, அவங்க தான் உனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபாதர் என்ன சொல்லல, எனக்கும் நம்பிக்கை இருக்கு, உனக்கும் நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்ல, அந்த மாதா தான் உனக்கு நல்ல வழி காட்டணும். அப்ப மாதா நமக்கு ஒரு மிகச்சிறந்த சமூக வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அந்த அன்னையை தேடித்தான் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்தை தேடி வருகிறார்கள். நல்லதொரு வழி நமக்கு காட்டிவிட மாட்டார்களா என்று. அடுத்து அன்னையை சொன்ன பிறகு எனக்கு அண்ணல் ஏசி ஞாபகத்துக்கு வராரு. காணா ஒரு திருமணத்துல ரசம் தீர்ந்துருச்சு. முந்திலாம் நடக்கிற கல்யாணத்துல சாப்பாடு பிரச்சனை இருக்கும். ஆனா இப்ப நடக்கிற கல்யாணங்கள்ல கல்யாணமே பிரச்சனையா இருக்கு. அப்படி ரசம் தீர்ந்து விட்ட பிறகு மாதா என்ன சொன்னாங்க, மரியாள் இயேசுவிடம் சென்று ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். அதை ஏன் என்னிடம் சொல்கிறாய் என்றதுக்கு இயேசுவுக்கு தெரியும், நம்பிக்கை இயேசுவுக்கு தெரியும் அவர் அற்புதங்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இருந்தாலும் அவரின் அம்மா அவருக்கு வழிகாட்டினார். மற்றவர்கள்ட்ட சொன்னாங்க, அவர் சொல்வது போல் செய்யுங்கள். இதுதான் அண்ணல் இயேசுவை அன்னை மரியாள் வழிகாட்டிய விதம். அந்த இருவரும் சேர்ந்துதான் இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக நமது சமூக வழிகாட்டிகளால் தான் இன்று நமது வாழ்க்கை மேம்பட்டு கொண்டிருக்கிறது என்பதால் அது மிகையாகாது. அடுத்து, வாழ்க்கை என்றால் என்ன? ஒவ்வொரு நொடியும் நிகழும் அதிசயம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, தாயின் கருவறையில் உள்ள கருவிலே ஆரம்பிக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நல்ல நினைவுகளோடு இருங்க, சிந்தனையோடு இருங்க, நல்ல சொற்களை சொல்லுங்க. அந்த தாய் பேசுவா, குழந்தைகிட்ட பேசுவா. அப்பதிலிருந்தே அந்த தாய் மிகச்சிறந்த வழிகாட்டியாக அந்த குழந்தைக்கு மாறுகிறாள். அந்த வாழ்க்கை எப்போது பிறக்கிறது என்றால், அந்த குழந்தையோடு அந்த வாழ்க்கையும் பிறக்கிறது. அந்த குழந்தை வளரும் பொழுது, ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த குழந்தை விழுந்துவிடும். குழந்தைக்கு விழத் தெரியும், அழத் தெரியும், எழத் தெரியாது. உடனே தந்தை தான் அதை தூக்கி பிடித்து வழி நடத்துவார். அப்போது அந்த தந்தை அந்த குழந்தைக்கு சமூக வழிகாட்டியாக மாறுகிறார். நீங்க நினைக்கலாம், குழந்தை பருவத்தில் அதுக்கு என்ன தெரியும், குழந்தை பருவத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு. குழந்தை பருவத்தை நாம் சாதாரணமாக நினைத்து விட முடியாது. இப்போதெல்லாம் குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அதனால தான் அரசாங்கமே 5ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாமை வச்சுச்சு. ஏன்னா குழந்தைகள் அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. குழந்தைகளும் ரெடியா தான் இருந்தாங்க. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டது எதனால் என்றால், இந்த மாதிரி சமூக ஆர்வம் கொண்ட சமூக வழிகாட்டிகள் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அடுத்து, எதிரணியில் இருக்கிற அந்த 3 பேரும் எனக்கு சின்னவங்க தான். அவர்களும் அவர்களுடைய பெற்றோரால் வழிநடத்தப்பட்டவர்கள் தான். அதில் மிகவும் குறிப்பாக எனக்கு ரொம்ப பரிச்சயமான போஸ்கோ ராஜேஸ்வரி அவர்களுடைய தாய் அவர்களை எப்படி வளர்த்தார்கள், இன்னும் எப்படி வளர்க்கிறார்கள் என்று நான் கண்கூடாக பார்க்கின்றேன்.
அந்த நன்றியை மறந்து அவர் தன்னம்பிக்கை தான், என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு தன்னம்பிக்கை தான், எனக்கு வழிகாட்ட வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைக்கணத்தோட உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க அம்மா முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அம்மா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போஸ்கோ என்னம்மா பண்றாங்க? நெஞ்ச உதைச்சு உதைச்சு விலகி போறா அழகா. இதுதான் அவர்களுடைய இன்றைய செயல்பாடு. நன்றி மறந்தவர்களாக இருக்காங்க. நன்றி கெட்டவர்கள்னு சொல்ல மாட்டேன், நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்க. நன்றி மறந்தவர்கள்னு சொன்னதுனால எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. அந்த திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினப்போ கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகல. நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அந்த திருக்குறளை சொன்னதுனால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றன்று அப்படின்னு அவர் தவறாக தான் சொன்னாரு. ஆனா இவர்களை பார்த்து தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி குழந்தை பருவம் வளர்ந்து 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 வாழ்க்கையில் ஒரு உயரிய நிலைக்கு போகும்போது அவங்க இந்த மாதிரி பேச வந்திருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது போலாக நான் கருதுகிறேன். கடைசி ஒரு நிமிடம், ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு அப்பா 5 வயது மகளை கூட்டிட்டு போறார். நல்லா கவனிக்கணும். அந்த 5 வயது மகள் அப்பாவின் கையை பிடிச்சுக்கிட்டு போறார். போய்கிட்டே இருக்கையில ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலத்தை பார்த்த உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என் கையை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுது. அப்பாவும் உடனே என்ன பண்ணிடுறாரு, அப்பா அந்த மகளின் கையை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு போயிட்டே இருக்குது. பாலத்தை கடந்த பிறகு அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏமா இது வரைக்கும் நீ தான் என் கையை பிடிச்சிட்டு வந்த, பாலம் வந்தோடனே நான் உன்னுடைய கையை பிடிக்கணும்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த குழந்தை அழகா சொன்னது, நான் அதுவரை உங்கள் கையை பிடித்து வந்தேன், பாலத்தை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்தது, அதனால்தான் நீங்க என் கையை பிடிச்சிக்கீங்கன்னு சொன்னேன். நான் உங்க கையை பிடிச்சிருந்தேன்னா ஏதாவது ஒரு தடுமாற்றம் வரும்போது விட்டுடுவேன், ஆனா நீங்க என் கையை பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன நடந்தாலும் எங்க விடமாட்டீங்க. இதுதான் ஒரு நல்ல வழிகாட்டுதல். அந்த தன்னம்பிக்கையாக மாறினது, அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையாக மாறினதே அவங்க அப்பா தான். இந்த நிகழ்வோடு சமூகத்தை வழிநடத்த மிகப்பெரிய மனிதர்கள் தேவையில்லை. எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் நம்ம நடுவர் போல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இருந்தாலே போதும் இந்த சமூகத்தை வழிநடத்த முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒரு சின்ன கவிதையோட முடிச்சிடறேன். மெடிக்கல் ஷாப்பில் சில்லறைக்கு பதிலாக தூக்க மாத்திரையோடு கொடுக்கப்பட்ட சாக்லேட்டில் எனது தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டேன் என்கிறான் ஒரு கவிஞன். மெடிக்கல் ஷாப்பில் சில்லறைக்கு பதிலாக தூக்க மாத்திரையோடு கொடுக்கப்பட்ட சாக்லேட்டில் என் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னது அந்த மெடிக்கல் ஷாப்பில் உள்ள மருந்து கடைக்காரரும் அந்த சாக்லேட்டும் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது என்றால் அவர்களும் ஒரு சமூக வழிகாட்டிகளாகவே நான் இன்று பார்க்கிறேன். இறுதியாக, தன்னம்பிக்கை என்பது பேருந்து பயணத்தில் இறங்கும் போது கிடைக்கும் ஜன்னலோர சீட்டு போல இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. சமூக வழிகாட்டல் என்பது பேருந்தில் ஏறும்போது எல்லா இருக்கைகளும் காலியாய் இருப்பது போல எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உட்கார்ந்து கொள்ளலாம். வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வாய்ப்பிற்கு நன்றி. அழைத்தால் மீண்டும் வருவேன். நண்பர் சதீஷ் பேசும்போது ஆசிரியர் சமூகத்துக்கு கூட நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற கருத்தை அதிகமா பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு பெண்கள் அதிகமா இந்த மாதிரி விருதுகள் வாங்குவது கூட அவங்கள்ட்ட இருந்த நம்பிக்கை தான் காரணம்னு சொன்னாங்க. ஆனா சகோதரி பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி சார் நம்பிக்கை வரும், அதால குப்புற கூட படுக்க முடியாது, அந்த நிலைமையில அது இருக்கு, அதுக்கு எங்க இருந்து தன்னம்பிக்கை வரும், முதல்ல அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் வேணும்ல, தாய் வேணும்ல, தந்தை வேணும்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வர்றது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்ப ஆரம்பமே அதுவும் கருவறையில இருக்கும் பொழுதே நிச்சயமா ஒருத்தருக்கு வழிகாட்டல் தான் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தை எதிரணியினர் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு பார்க்கலாம். இப்பொழுது தன்னம்பிக்கைங்கிற அணியின் சார்பாக சகோதரி போஸ்கோ ராஜேஸ்வரி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அன்னை மரியாளுக்கு என் முதற்கண் வணக்கம்.
என்னை உருவாக்கிய திருச்சிலுவை கலைமணிக்கும் புனித வளனார் கலைமணிக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அவரோடு வாழ்க்கை நடத்தும் என் நடுவர் அவர்களுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கம். மனைவியின் ஆக்கிரமிப்பு விளையாட்டு சொன்னாங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி 2 தடவை சொன்னீங்கன்னா அவங்க பாவம், அவங்க தன்னம்பிக்கை இழந்துட போறாங்க. அவங்க இழக்க மாட்டாங்க. அந்த தன்னம்பிக்கையோடு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருமே விடியல் ஒன்று உண்டு என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்றோம். அதே போலதான் அவர்கள் எதிரி அணி அல்ல, எதிர் அணிதான். ஆனாலும் அவர்களுடைய கருத்து, எங்க அம்மா என்னைய வளர்த்துட்டாங்க, நான் உயர்ந்துட்டேன், அந்த ஏணியை எட்டி உதச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா எங்க அம்மா என்னை வளர்த்துக்க முடியாது. அந்த தன்னம்பிக்கையின் மறுரூபமாக தான் நான் இன்று நிற்கிறேன் என்று நான் மனமார்ந்த சந்தோஷத்தோடு என் தாய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மாவுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக எனது அன்னையின் தன்னம்பிக்கை தான் என்னிடத்திலே அந்த தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளது என்பதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நடுவர் அவர்களே, ஒரு சிறிய சம்பவம் கடந்த மாத செய்தித்தாளில் நான் படித்தது. வளம்புரி ஜான் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர், அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு நாள் ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த மணமக்களை பார்த்து அவர் சொல்கிறார், நிலவும் வானும் போல, மலரும் மனமும் போல. கடைசியில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், நானும் என் மனைவியும் போல நீங்க நல்லா இருக்கணுங்கிறாரு. ஒருவேளை வீட்டுல கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு டவுட் கூட இருக்க முடியாது. ஆனாலும் அந்த தன்னம்பிக்கை, தன் மனைவியோடு நான் நலமாக வாழ்கிறேன், எதிர்கால இளைய தலைமுறையாகிய நீயும் உன் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும். அங்கே அவருடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக அவருக்கு ஊட்டப்பட்டிருக்க முடியும். இது நான் சமீபத்திய இதழில் படித்தது. அதுபோல நாம் இயற்கையை பார்க்கும் பொழுது இயற்கையிலிருந்து நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இயற்கையிலிருந்து என்ன பாடங்கள் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உன்னிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆடு இருக்கு இல்லைங்களா, ஆடு தன்னுடைய எதிரியை சந்திக்கும் பொழுது, தனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஆடு என்ன செய்து தெரியுங்களா, அதை எதிர்கொள்கிறது. எப்படி எதிர்கொள்கிறது என்றால், அது பிறக்கும் போதே காது பிறந்துரும். அது பிறக்கும் போதே காதானது அதோடு உருவாகிவிடும். ஆனால் அந்த காது எதற்கு உதவுவதில்லை, புதிதாக முளைத்த கொம்புதான் அதற்கு உதவி செய்யும். எல்லாரும் ஏத்துக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல ஆசிரியர் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு வீட்டிலேயே அந்த தாயிடமிருந்தே, அந்த அவர்களை சூழ்ந்துள்ள அந்த உறவுகளிடமிருந்தே வழிகாட்டல் கிடைத்து விடுகிறது. எவ்வளவு காலம் வழிகாட்டல் கிடைக்க முடியும்? அந்த குழந்தை அந்த தகப்பனை நம்பி செல்கிறது, அந்த ஆற்றை கிடைக்கிறது. எத்தனை காலம் அந்த தகப்பனும் அந்த தாயும் கூட வர முடியும்? தன்னம்பிக்கை என்ற ஒன்று புதியதாக முளைத்த அந்த கொம்பை போன்றதுதானே புதியது. அப்ப அந்த தன்னம்பிக்கை அவர்களே உழைக்கும் போதுதான் அவர் வெற்றி பெற முடியும், அவர் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அல்லவா? தேனியை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். தேனினா எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப அது சுறுசுறுப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை உதாரணமாக காட்டுவோம். அந்த தேனியானது என்ன செய்யும், நல்ல தேன்லாம் கூடு கட்டிட்டு நம்ம தான் அதை சாப்பிடுவோம், மனிதர்கள் தான் சாப்பிடுவோம், மற்ற உயிரினங்களும் அதை எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் அந்த தேனியானது ஒரு நாளும் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. அதுக்கு பாருங்க, சமூக வழிகாட்டல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க உடனே சொல்லலாம், ஏமா தேனிக்கு சமூக வழிகாட்டல் தேவையா அப்படின்னு கேட்கலாம். மற்ற உயிரினங்களிடமிருந்து நாம் பாடங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தேனியிடம் கூட கற்றுக்கொள்ளலாமே. அப்போது அந்த தேனி அதை பற்றி கவலைப்படுவதில்லை, நம்ம தேனை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது கவலைப்படுறதில்ல. ஏன்னா அதை விட சுவையான ஒன்றை அது சுவைத்து விட்டது அல்லவா, அதுதான் தன்னம்பிக்கை. அது இன்னொரு தேன் கூட போய் கட்டும். அதுகிட்ட இருந்து இந்த பாடத்தை நம்ம கத்துக்கலாம். ஆக மொத்தம் சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நமக்கு தன்னம்பிக்கையை தான் கொடுக்கிறதா தலைவர் அவர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம், his first flight அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல. அந்த லியம் எழுதும் போது அதுல சொல்லியிருக்காரு, ஒரு கடற்பறவையை பத்தி தான் அதுல சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, இந்த கடற்பறவை தன் தாயாலும் தந்தையாலும் சகோதரர்களாலும் எல்லாமே கூட எல்லாம் கடற்பறவைகள் தான், அதுகளால அது ஒதுக்கப்பட்ட போது அதுக்கு உணவு கூட ஏன் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா, இது பறக்காம அப்படியே உட்கார்ந்துருக்கும். மற்றது அண்ணன் தம்பி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்பா அம்மா பறந்துட்டே இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, நல்ல விதவிதமான உணவுகள் கிடைக்கும், நல்லா சாப்பிட்டு திருப்தியா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால்
இந்த பறவை அப்படியே உட்கார்ந்துருக்கும். ஆனா இந்த பறவை உட்கார்ந்திருக்குதுன்னு அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. இது உண்மை. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் எழுதி இருக்கிறார். அப்ப அந்த சகோதரனும் சகோதரியும் கூட கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்க பாருங்க, நாங்க அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டோம், நாங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட ஏளனமாக அதை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த கடற்பறவையோ ஒரு நாள் அதற்குள் ஒரு தேடல் வருகிறது. பசி என்னும் தேடல் வரும்போது தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான் அதை பறக்க செய்கிறது. அப்ப அந்த கடற்பறவை தன்னம்பிக்கையோடு பறக்குது. அந்த தன்னம்பிக்கை நானும் கற்றுக்கொள்கிறேன். அந்த தன்னம்பிக்கை இன்றும் என்னை நிலை நிற்க செய்கிறது. என்னிடத்திலே உருவான தன்னம்பிக்கை. ஏங்க அந்த சொல்லுவாங்கல்ல, வாழை இலை போட்டு சோறெல்லாம் வச்சு நல்ல பதார்த்தங்கள்லாம் யதார்த்தமா வச்சு இங்க வாங்க, பசி நேரத்துல இருந்தா நல்ல எங்களுடைய அணியில பசியோட இருப்பாங்க போல இருக்கு. அத நிச்சயமா உணவு உண்டு. நம்ம அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பதார்த்தங்களை வைக்கும் பொழுது அந்த பதார்த்தங்கள் தாங்க சமூக வழிகாட்டிகள். ஆனா எனக்கு மனசு இல்லையே, நான் சாப்பிடணும்னு எனக்கு மனசு இல்லையே, பசி இல்லையே, அப்ப நான் எப்படி சாப்பிடுவேன் நானு? அப்போ அந்த இலையில் ஏகப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கிற போது நாம் சாப்பிட முடியாது. நான் மனசு வச்சு எனக்குள்ளே அந்த நம்பிக்கை உருவானால்தான். நம்பிக்கைன்றது வெளியில இருந்து இல்லைங்க, எனக்குள்ள தன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். அந்த தன் நம்பிக்கை உருவாகி அந்த பசி எப்படி எனக்குள்ள உருவாகுதோ அது போலதான் தன்னம்பிக்கை என்று எனக்குள்ளே உருவானாதான் நான் இங்க நிக்க முடியும், நான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அவரு உண்மை சம்பவம் என்று உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசி நிமிடம் முடித்து விடுகிறேன் நடுவர் அவர்களே. அம்பிகா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி. அவங்க இப்ப 2011 ஒரு விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த மேக்கப் உமன் அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றிருக்கிறாங்க. 1962 கேரளால பிறந்தவங்க. என்னன்னு கேட்டா டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த டிஸ்லெக்சியா நோயினால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து தன்னுடைய தாயும் தந்தையும் தன்னை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டிருக்கிறார்கள். காரணம் தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான். அப்ப டிஸ்லெக்சியாவும் அங்க அவங்களுக்கு அவங்கள பாதிக்க செஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு சம்பவம் அந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு. 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 17 வயதுல கல்யாணம் நடந்த பொழுது ஒரு 7 வருடங்கள் குடும்பம் நடத்திய பிறகும் கூட அந்த பொண்ணு தன்னுடைய கணவனால் கைவிடப்படுகிறாள். பாருங்க, அப்பயும் சமுதாயம் தான், சமூகத்துல ஒருத்தன் தானே அவன். சமுதாயத்தால் அவன் கைவிடப்படுகிறாள். திருப்பி வர்றா, தன்னுடைய குழந்தையோடு கர்ப்பிணி பெண்ணாகிறார். தன்னுடைய குழந்தையோடு என்ன செய்யறா, டெல்லிக்கு போறா. இங்க நமக்கு வாழ்க்கைய ஒன்னும் ஆதாரமே இல்லையே, டெல்லிக்கு போறா. டெல்லியில போய் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கிறா. பாருங்க, நம்ம கூட இருக்கவங்க கூட நிச்சயமா வாழவே முடியாது. கணவன் நினைச்சிருந்தா வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? கொண்டு போறா. டெல்லியில தன்னுடைய புதிய ஒரு சலூன் கடையை ஆரம்பிக்கிறா. பாருங்க, ஒரு பெண் சலூன் கடை ஆரம்பிக்கிறாள். இது ஆண்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. 1962 பிறந்த பெண் 7 வருடத்துக்கு பிறகு 17 வயது. அப்பனா நீங்க வருஷத்தை பார்த்துக்கோங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவ என்ன செய்யறாங்க, டெல்லியில போய் அவ சாதிக்கிறான். சாதித்தது நாள் மட்டும்தான். அப்ப பாருங்க, தன்னுடைய அப்பா கூட 7 லட்சம் ரூபாய் கடனா தான் கொடுத்திருக்கிறார் அந்த லேடிக்கு. பாருங்க, அப்பா கூட தன்னுடைய மகளுக்கு பணத்தை கடனாக மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். தன்னோடு சேர்ந்த அனைத்து நண்பர்களும் தோழிகளுமே அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு மட்டும் 22 மேக்கப் போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு சாதனைக்காக போட்டிருக்காங்க, 22 மணமகள்களுக்கு. ஆனா பதிவு செய்யப்பட்டதோ 2 என்றுதான் பதிவு செய்யப்பட்டது. பாருங்க, அப்பயும் அங்க வழிகாட்டல், சமுதாயம் என்ற வழிகாட்டல் இல்லையே. பாருங்களேன், அவங்க கூட இருந்த நண்பர்களும் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். கணக்கு வழக்கு சரியானபடி கொடுக்காம அந்த 7 லட்சம் ரூபாயும் அவங்களுக்கு கொடுக்கப்படாம இந்த பெண்மணி ஏமாற்றப்பட்டு திரும்பி வெளியில வரா. 1996 அந்த லேடி என்ன தெரியுமா செய்றாங்க, தானே சொந்தமா ஒரு சலூன் கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு 13 பிரான்ச்சஸ் இருக்கிறதுங்க. டெல்லியில 13 நிறுவனங்கள் உருவாகி அந்த லேடி இன்னைக்கு 2007, 2009, 2011 சிறந்த மேக்கப் உமன் என்ற விருதை பெற்று இன்று நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாள். காரணம் அவளுடைய தன்னம்பிக்கை. சமூகத்துல அத்தனை பேர் அவளை ஏமாத்துறான். நம்ம ஐஸ்வர்யா ராய் இருக்குல்ல, அந்த ஐஸ்வர்யா ராய்ன்ற ஒரு நடிகை டால்ன்ற படத்துல இந்த அம்மா தான் மேக்கப் போட்டிருக்கு. மேக்கப் போட்டதுனால அதுக்கு ஒரு பிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, இப்படி எல்லாம் உலகளாவிய விஷயங்கள்ல அந்த அம்மா பங்கெடுத்த போதும் இந்த சமூகம் அவளை ஏமாற்றி தான் இருக்கிறது. கடைசியா தானே என்ன செஞ்சிருக்கா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, இனிமே நாமளே ஒரு சாப்ட்வேர் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ட்வேர் தனி ஒரு மனுஷியாக நின்று ஒரு புதிய சாப்ட்வேரை கண்டுபிடிச்சு கணக்கு வழக்குகள்லாம் இனிமே நானே பார்க்கிறேன், எல்லாவற்றையும் நானே செய்து கொள்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா தன்னம்பிக்கை மனுஷியா நின்றுட்டு இருக்கிறாங்க. தன்னம்பிக்கையோட தனி ஒருவனா தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகம் தோற்று அவர்களை தோற்கடிக்க செய்த சமூக வழிகாட்டுகள் எல்லாமே அப்படித்தான் என்று இருக்கிறது என்று எனது கருத்தை தாழ்மையோடு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாங்க.
இன்னைக்கு சமுதாய வழிகாட்டுன்னு சொல்லி நல்லதா நடக்குது, நிறைய தீமை தானே நடக்குது. பல பேர் துரோகம் செய்யறாங்களே, கைவிட்டுறாங்களே. அந்த ஒரு சூழல்ல கூட ஒரு மனுஷன் திரும்ப வாழ்றதுக்கு கை கொடுக்கிறது அவனுடைய தன்னம்பிக்கை மட்டும்தானே அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியவே உதாரணம் காட்டி ரொம்ப அற்புதமா எடுத்து சொல்லியிருக்காங்க. சகோதரிக்கு நன்றி. இப்போ சமூக வழிகாட்டலைங்கிற பகுதியிலிருந்து அதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சகோதரியை எனக்கு அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க, மிகச்சிறந்த பேச்சாளர், பல கூட்டங்கள்ல பட்டிமன்றங்களில் ஏற்கனவே பேசிய அனுபவம் உண்டுன்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தாயே தமிழே வணக்கம். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு உனக்கும் எனக்கும் என்ற தமிழ் அன்னையை வணங்கி மேடையில் இருக்கிற அனைவருக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி நேரடியாக தலைப்பிற்குள் செல்கிறேன். வாழ்க்கையினுடைய வெற்றியில் பெரிதும் தீர்மானிப்பது தன்னம்பிக்கை என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு கூட, நம்முள் அந்த தன்னம்பிக்கையை உருவாக்குவதற்கு கூட நம் பின்னால் யாராவது ஒருவர் உன்னால் முடியும் என்று முதுகை தட்டி தோளை தட்டி கொடுக்கும் போதுதான் நமக்கு தன்னம்பிக்கை வருகிறது என்றால், அப்படிப்பட்ட சமூக வழிகாட்டிகளால் தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சதீஷ்குமார் சார் கேட்டுக்குங்க. உண்மையிலேயே வெற்றி பெற்றால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது இல்லை, வெற்றி பெற்றால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதில்லை. மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வெற்றியே பெற முடியும். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த சமூகம். அவங்க சொன்னாங்க, என்னுடைய தாயினுடைய தன்னம்பிக்கையினால் இன்றைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்று. முதல் மாதம் உருவாக்கி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் உடல் பெருத்து, 5வது மாதம் மூச்சுரைத்து, 6வது மாதம் நீர் சேர்ந்து, 7வது மாதம் சுமை கூடி, 8வது மாதம் நடையாய் நடந்து, 9வது மாதம் வலி அனுபவித்து, 10வது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான உயிரை கொடுக்கிற ஒரு தாயினுடைய அந்த வலிமை தன்னம்பிக்கை என்று நீங்கள் பெயர் வைத்தால், அந்த தாயினுடைய வழியை சுமப்பதற்கு தன் கூடவே இருக்கிற இன்னொரு தாயினுடைய வழிகாட்டுதல் தான் தேவைப்படுகிறது என்றால், இந்த உலகத்திற்கு உயிர் வந்து சேருவதற்கு கூட ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகிறது. அருமை அருமை. சதீஷ்குமார் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக ஆசிரியர்களை தூக்கி நிறுத்தினார். நானும் ஆசிரியர் தான். சாணத்தை வாசலிலே கொட்டினால் அது சுகாதாரம், வயலிலே கொட்டினால் அது விவசாயம், அதையே வீட்டுக்குள்ளே கொண்டு சென்றால் அது விஞ்ஞானம், அதையே பூஜை அறைக்குள்ளே கொண்டு சென்றால் அது மெய்ஞானம். ஒரு சாதாரண சாணத்திற்கே இவ்வளவு மதிப்பு இருக்கிற போது மனிதர்களுடைய ஞானத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வான ஞானம் கொண்ட ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலினால் தான் மாணவர்கள் தன்னம்பிக்கை பெறுகிறார்கள் என்றால், அங்கு ஆசிரியர் என்கிற சமூக வழிகாட்டல் ஒரு மாணவனுடைய வெற்றிக்கு தேவைப்படுகிறது. அப்துல் கலாமை எதிரணியினர் மிக சிறப்பாக தூக்கி நிறுத்தினார்கள். திருச்சிராப்பள்ளியில் பெருமையாக நின்றிருக்கிற மலைக்கோட்டை லூர்து அன்னையை தாண்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் திருச்சிராப்பள்ளியின் பெருமை என்று செயின்ட் ஜோசப் கல்லூரி பேசப்படுகிறது என்றால், அதற்கு கலாம் என்கிற ஒருவரும் காரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கலாம் தன்னம்பிக்கையால் உயர்ந்தார் என்று நீங்கள் சொல்வதை என்னால் நம்ப முடியாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த போது ஒரு செய்தி எனக்கு தோன்றியது. கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்திலே சிறு குழந்தையாக இருந்து மேல் படிப்பிற்கு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரயில் நிலையத்திலே சாதாரணமாக எல்லா குழந்தைகளையும் போலவே அழுது கொண்டு கலாம் நின்று இருக்கிறார். அப்போது அவருடைய தந்தை வந்து சொல்லுகிறார், கலாம், நீ தன்னம்பிக்கை இழந்து இப்படி அழுகிறாயே கலாம், உனக்கு என்ன ஆசை இந்த உலகத்தில் என்று சொன்னபோது, கலாமுடைய சிறுவயது முதலே ஆசை உயரமான அந்த ஏவுகணைகளை எல்லாம் பறக்க விட வேண்டும் என்கிற ஆசை கலாமிற்கு சிறுவயதிலேயே இருந்திருக்கிறது. அதை அவருடைய தந்தை சொல்லுகிறார், கலாம், அதோ வானத்திலே பறக்கிறது பார் பறவை, அந்த பறவைக்கு 5 அறிவுதான். 5 அறிவு கொண்ட பறவையே கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறக்கிற போது 6 அறிவு படைத்த மனிதன் கலாம், நீ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஏவுகணைகளை பறக்க விட வேண்டாமா, வெளியே போ என்று அன்றைக்கு அவருடைய தந்தை வழிகாட்டியாக இருந்ததனால் தான் இன்றைக்கு நாம் கலாமை உயர்த்தி பிடித்திருக்கிறோம். எல்லாருடைய வெற்றிகளுக்கு பின்னாலும் சதீஷ் அது படிக்கும் போது அந்த இடையில அந்த பக்கத்தை காணாம எல்லாருடைய வெற்றி. அதே போல கலாம் ஐயா அவர்களுடைய கலாம் ஐயாவை 2013ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் கொடிஷியாவிலே அவருடைய கைகளால் விருது பெற்ற பொழுது அவர் என்னை பேச அழைத்தார். அப்போது நான் அந்த மேடையில் பதிவு செய்ததை இந்த மேடையில் இன்றைக்கு பெருமையோடு பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் பேச வேண்டும் என்று சொன்ன போது இந்த கருத்தை தான் நான் பதிவு செய்தேன். அங்கே சுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்துவால்
ஒரு குழந்தை அப்துல் கலாமிடம் கேட்டதாம், உங்களுடைய இந்திய தேசத்தை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியா என்று சொல்கிறீர்கள், அது எப்படி உங்கள் தேசத்தை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியா என்று கூறுவீர்கள் என்று கேட்டபோது அந்த குழந்தையிடம் கலாம் சொன்ன பதில் அதுதான். சுப்பிரமணிய ஐயர் என்று ராமேஸ்வர தீவிலே சுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்துவால் வளர்க்கப்பட்டு திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் கல்லூரியிலே அப்பாத்துரை சாலமன் என்கிற கிறிஸ்தவனால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியனாக நான் இந்திய தேசத்தினுடைய குடிமகனாக உயர்ந்திருக்கிறேன். ஒரு இந்துவால் வளர்க்கப்பட்டு கிறிஸ்தவனால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு இஸ்லாமியனாக உயர்ந்திருக்கிறது தான் எங்கள் தேசத்தின் வேற்றுமை ஒற்றுமை கொண்ட இந்தியா என்று கலாம் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் கலாமிற்கு தேவைப்பட்ட 3 வழிகாட்டிகளை இந்த எதிரணியினர் மறந்துவிடக் கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்து வாசலிலே ஒரு பலூன் வியாபாரி வண்ண வண்ண பலூன்களை எல்லாம் விற்று கொண்டிருக்கிறான். அப்போது எல்லா குழந்தைகளும் எல்லா கலரான வண்ண வண்ண பலூன்களையும் வாங்கி விடுகிறது. ஒரே ஒரு ஒற்றை நிற கருப்பு பலூனை மட்டும் எந்த குழந்தையும் வாங்கவில்லை. அப்போது ஒரு குழந்தை ஓடி வந்து அந்த பலூன் வியாபாரியிடம் கேட்கிறது, இந்த கருப்பு நிற பலூனால் உயரமாக பறக்க முடியுமா என்று கேட்டபோது அந்த பலூன் வியாபாரி சொல்கிறான், தம்பி, உயரமாக இந்த கருப்பு நிற பலூனாலும் பறக்க முடியும். உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற காற்று என்கிற சரக்கு தான் முக்கியம். கருப்பு நிற பலூனாலும் உயரமாக பறக்க முடியும் என்று சொன்னார் அந்த பலூன் வியாபாரி அந்த குழந்தையிடம். உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற சரக்கு முக்கியம் என்று ஒரு சாதாரண பலூன் வியாபாரி சொன்ன அந்த வழிகாட்டுதலினால்தான் இனவெறிக்கு எதிராக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் என்கிற வரலாறு இந்த தேசத்திலே உருவாகி இருக்கிறது என்றால் இந்த தேசத்தில் உள்ள வெற்றியாளர்களை அவர்கள் பதிவு செய்தார்கள். எத்தனையோ சாதனையாளர்களை பதிவு செய்தார்கள். அத்தனை சாதனையாளர்களையும் இந்த தேசம் ஏன் மனதில் வைத்து கொண்டாடுகிறது என்றால் அவர்களை போல நாமும் உருவாக வேண்டும். ரொம்ப அருமையா ஒரு கதை சொன்னார்கள், அந்த தேனி கதை. அதை முழுமையாக அவர் சொல்லவில்லை, அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க உதாரணத்தோடு. ஒரு தேனி மரத்தில் கூடு கட்டி கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு வண்டு ஓடி வந்து கேட்கிறது, ஏ பைத்தியக்கார தேனியே, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குகிற தேனை மனிதர்கள் ஒரே ஒரு நொடியில் கொள்ளையடித்து விட்டு போய்விடுகிறார்கள். இதை பார்த்து நீ வருத்தப்பட்டு இனிமேல் நான் தேனே தயாரிக்க கூடாது ஏன் ஒரு நாள் கூட நீ சோம்பியதில்லை என்று அந்த தேனி கேட்கிறது. அந்த தேனியை பார்த்து அந்த வண்டு கேட்கிறது. அதற்கு அந்த தேனி பதில் சொல்கிறது, அவர்கள் சொன்னதை போலவே, மனிதர்களால் என்னுடைய தேனை தான் திருட முடியுமே தவிர நான் தேன் சேகரிக்கிற என்னுடைய உழைப்பை மனிதர்களால் திருட முடியாது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அந்த தேனி பதில் சொன்னதாக அந்த கதை முடியும். இப்போது அந்த அணிக்காக நான் பேசியது போல உங்களுக்கு தோன்றும். உண்மையிலேயே தேனி பேசாது. அப்படி தேனியின் மூலமாக, உழைப்பின் மூலமாக தன்னம்பிக்கையை மனிதர்களுக்கு சொல்லுவதற்கு உயிரில்லாத தேனி இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டியாக தேவைப்படுகிறது. இன்னொன்று சொன்னார்கள், தேனி கூடு கட்டுகிறது, அதற்கு வழிகாட்டி எல்லாம் யாரும் இல்லை என்று. யார் சொன்னது? தேனீக்கள் எல்லாம் கூடு கட்டுவதற்கு கூட ராணி தேனி வழிகாட்டினால் தான் தேனை கூட்டை சரியாக கட்டி முடிக்க முடியும். வழிகாட்டுதல் இல்லை என்றால் இந்த தேசத்திலே யாரும் மிகச்சிறப்பானவர்களாக உயர்ந்திட முடியாது. இன்னொரு உதாரணம், நான் 5 இன்றைக்கு நேர்மையானவர்கள் எல்லாம் இல்லை. இந்த சமூகத்திலே உயர்வதற்கு எந்த நேர்மையும் இல்லை, சமூகம் கெட்டு கிடக்கிறது என்று அவர்கள் பேசினார்கள். உண்மைதான், நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் நான் சிறு வயதில் படித்த போது எனக்கு நினைவிருக்கிறது. 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 நபர்களுக்கு உணவு படைத்தார் இயேசு பெருமான் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, அது எதற்காக என்று நான் யோசித்து பார்த்த போது எனக்கு ஒரு செய்தி தோன்றியது. 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 நபர்களுக்கு உணவு படைத்தார் இயேசு பெருமான். ஆனால் இன்று 5000 நபர்களுக்குரிய உரிமைகளையும் உடைமைகளையும் 5 அரசியல்வாதிகள் பங்கிடுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நேர்மையாக இருந்த இயேசு பெருமானையும் நேர்மையில்லாத அரசியல்வாதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் அங்கு புரிய வைக்கப்படுகிறது என்றால் நாம் எதை எடுத்துக்கொண்டு அதன் வழி நடக்கிறோம் என்பதில் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. பெண் சாதனையாளர்களை பட்டியலிட்டார்கள், உண்மைதான். நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். பெண் சாதனையாளர்களை பட்டியலிட்டார்கள். தன் காய்ச்சலம்பை கத்தியாக்கி கலற்றி விட்ட புரட்சிக்காரி கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் எனினும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என மானம் காத்த மண்டோதரி,
ஈன குலமெனினும் கற்பனரி காத்த மாதரசி மாதவி, ஒரு தமிழ் சாதனைக்காக திரைமறைவில் இருந்த வள்ளுவன் மனைவி வாசகி, பொறுமையின் சின்னமாக கருதப்பட்ட சீதை, மூத்திர குழாய் சுமந்த பெரியாருக்கு இரத்த குழாயாக இருந்த மணியம்மை, தான் இறந்து குஞ்சு பெறும் நண்டு போல தான் இறந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்த இளஞ்சே சின்னி, கால்கள் இழந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இன்று வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிற சுதா சந்திரன், ஒரு பிரிட்டிஷ் பீரங்கியை தன் போர்வாளால் உடைத்தெறிந்த ஜான்சி ராணி, இன்றைக்கு சாதனை சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிற சிந்து, இவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கையுடைய அடையாளம் என்று நீங்கள் நிலைநிறுத்தினால், இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையின் அடையாளமாக நீங்களும் உருவாக வேண்டும் என்று என்னுடைய பெண் குழந்தைகளை இன்றைக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், அதுதான் அந்த சமூக வழிகாட்டிகள். அந்த இடத்தில் தான் தன்னம்பிக்கையை தாண்டி சமூக வழிகாட்டிகள் ஒருபடி உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி நிறைவாக, இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் கிறிஸ்தவ கோயிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாடப்புறா கோயில் கோபுரத்திலே கூடு கட்டி வசித்து வந்திருக்கிறது. அப்போது அந்த மாடப்புறாவை பார்த்து குட்டிப்புறா கேட்கிறது, அம்மா, நாம் இந்து கோயிலில் இருந்த போது அங்கு வந்த மனிதர்களை இந்துக்கள் என்று சொன்னார்கள், நாம் இஸ்லாமிய கோயிலில் இருந்த போது அங்கு வந்த மனிதர்களை இஸ்லாமியர்கள் என்று சொன்னார்கள், நாம் தேவாலயத்தில் இருந்த போது அங்கு வந்த மனிதர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள், ஆனால் நாம் இந்து கோயிலில் இருந்த போது நம்மை இந்து புறா என்று சொல்லவில்லை, இஸ்லாமிய கோயிலில் இருந்த போது நம்மை இஸ்லாமிய புறா என்று சொல்லவில்லை, தேவாலயத்தில் இருந்த போது நம்மை கிறிஸ்தவ புறா என்று சொல்லவில்லை, மாடப்புறா என்றானே அம்மா சொன்னார்கள். மனிதர்களுக்குள் மட்டும் ஏன் இத்தனை வேறுபாடு என்று அந்த குட்டி புறா கேட்டபோது அந்த மாடப்புறா பதில் சொன்னதாம், மனிதர்களுக்குள் இத்தனை வேறுபாடுகள் இருப்பதால் தான் கண்ணே அவர்கள் எல்லாம் கோபுரத்திற்கு கீழேயே இருக்கிறார்கள், நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லாததால் தான் நாம் எப்போதும் கோபுரத்திற்கு மேலேயே இருக்கிறோம் என்று அந்த புறா பதில் சொன்னதாம். இந்த செய்தியை நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது மற்ற மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களில் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திருச்சிராப்பள்ளி என்கிற மண்ணிற்கு மிகப்பெரிய அடையாளமாய் பெருமையாய் நான் நினைப்பது, எப்படி அந்த மாடப்புறா உயரமாக நின்றிருக்கிறதோ அதுபோல இந்த தேசத்தில் உயரமாக ஒற்றுமைக்கு அடையாளமாக திருச்சிராப்பள்ளியை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், இன்றைக்கும் தீபாவளி பொங்கலுக்கு இந்துக்கள் துணி எடுக்க வந்தால் லூர்து அன்னையை தரிசிக்க தவறுவதில்லை, அதே போல கிறிஸ்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலும் மலைக்கோட்டையை ரசிக்க தவறுவதில்லை என்றால், இந்த ஒற்றுமையை கூட, இந்த சமூக நல்லிணக்கத்தை கூட மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு புறாக்களை போன்ற சில வழிகாட்டிகள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, ரொம்ப அற்புதமா சகோதரி பேசியிருக்கிறாங்க. அப்துல் கலாம் வச்சு நிறைய காரியத்தை சொல்லியிருக்காங்க. அவர் எவ்வளவோ உயரத்துக்கு போயிருந்தாலும் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது 3 பேரை தான். அந்த 3 பேர் பேரையும் அழகா பட்டியலிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அவருக்கு கல்வி பற்றி கற்றுக் கொடுத்த அந்த அருட்தந்தை. அவர் தெளிவா சொல்றாரு, ஒன்னு என்னுடைய அப்பா, 2வது இங்க இருந்த ஒரு தந்தை, 3வது அவருக்கு அந்த சயின்ஸ் இதுல உதவி பண்ண ஒரு அறிஞர், விஞ்ஞானி. இப்படியாக நான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே இவர் தான் சொன்னார். அந்த ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி உயரத்தில் இருக்கிறவரையே அழகா ஒப்பிட்டு காமிச்சு நமக்கு இதை புரிய வச்சிருக்கிறாங்க. சகோதரிக்கு நன்றி. இப்பொழுது தன்னம்பிக்கை என்கிற அணியின் கடைசி நபர் திருமதி பெரிட்டா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வானக உணவே, வையக உறவே, வாழ்வின் ஒளியே, என் வாக்கின் வழியே வந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உன் பதம் வணங்குகிறேன். தன்னம்பிக்கையின் ஊற்றுக்கண்ணாயிருக்கும் நடுவர் அவர்களே, உண்மையின் வழியில் பேசிக்கொண்டு பேசி முடித்த என் அணியினரே, உண்மை எது என்று உணர்ந்தும் தன்னம்பிக்கையோடு உண்மைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் எதிரணியினரே, இவ்வரங்கத்தில் சூழ்ந்திருக்கும் மான்றோர்களே, சான்றோர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தி மிஸ், எங்க தலைவரை மிரட்டாதீங்க, நம்ம தலைவரை மிரட்டாதீங்க. வாழ்வாதாரம் சொல்லி மிரட்டுறீங்க. நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். வாழ்வாதாரம் நீங்க சொல்ல முடியாது. அவர் ஒரு தன்னம்பிக்கைவாதி. அவர் இந்த பணங்காட்டு சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்சாத பணங்காட்டு நரி. தன்னம்பிக்கையோடு தீர்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது.
வழிகாட்டுது சமுதாயம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எத்தனை நாளை கை பிடிச்சு பிள்ளைய கூட்டிட்டு போவீங்க நடுவர் அவர்களே? உங்க பசங்களை நீங்க எத்தனை நாள் கை பிடிச்சு கூட்டிட்டு போனீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாந்தி மிஸ், நீங்க உங்க பசங்களை எத்தனை நாள் கை பிடிச்சு கூட்டிட்டு போனீங்க? மற்ற இருவரும் உங்கள் குழந்தைகளை எத்தனை நாள் கைப்பிடித்து அழைத்து செல்ல முடியும் என்று சிந்தியுங்கள். 5 வயதில் அப்பா கையை பிடிப்பாருங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி வச்சிருப்பாரு அப்பா, அதுக்கப்புறம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் தந்தை ஒரு கையை நீட்டுவார், குழந்தை அந்த ஒரு விரலை பற்றி கொள்ள வேண்டும். பிறகு வா மகனேன்னு சொல்லிட்டு முன்னாடி நடப்பாரு அப்பா. அவ்வளவுதான். தன்னம்பிக்கையோடு வளர்றதுக்கு இப்படி அப்பா உதவுகிறார். இது வழிகாட்டல்னு எந்த வகையில எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்ப எல்லாம் குழந்தைங்க சோறு ஊட்டும் போதே நானே சாப்பிடுறேன், நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நான் சொல்ல வேணாம், நடுவரே நம்ம பக்கம் தீர்ப்பு முடிவாயிடுச்சு. ஒரு முடிவு வந்துட்டீங்களா? உதாரணத்துக்கு சொன்னேன். சரி, 5 வயதில் குழந்தைக்கு நடக்க தெரியலனா கூட நம்ம ஏத்துக்கலாம். 10 வயசுல ஒரு குழந்தை எங்க அப்பா என் கையை பிடிக்கல, எனக்கு நடக்க தெரியாதுன்னு சொன்னா அவனை தப்பா தான் நினைப்பாங்க நடுவர் அவர்களே. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் வழிகாட்டல். அடுத்ததா சாந்தமி பிரியா அவர்கள் அருமையாக சொன்னாங்க அப்துல் கலாம் அவர்களை பற்றி. நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்தில் இதே ஒரு கருத்தை அப்துல் கலாமை பற்றி பதிவு செய்தேன். இருக்கட்டும், திரும்ப ஒரு தடவை சொல்றேன். எந்த கருத்தையும் 2வது தடவை சொன்னா நல்லா பதியுங்கிறது ஆசிரியர்களா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால திரும்பவும் நான் சொல்றேன். எனக்கு சந்தேகம், அப்துல் கலாமுக்கு வழிகாட்டினாங்கன்னு சொன்னீங்களே, அப்துல் கலாம் வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க? சாந்தமி பிரியா பதில் சொல்லுங்க. அவங்க அப்பா அப்துல் கலாமுக்கு மட்டும்தான் இந்த வழிகாட்டலை கொடுத்தாங்களா? மத்த குழந்தைகளை விட்டுட்டாங்களா? கண்டுக்கலையா? எல்லாருக்கும் கொடுத்தாங்க. தன்னம்பிக்கை உள்ள அப்துல் கலாம் மட்டுமே அதை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தார். மற்ற குழந்தைகள் இன்று வரை வெளியில் வரவில்லை. அடுத்ததான் நம்ம கல்லூரியில் இருக்கிற பாதிரியார சொன்னீங்க. அப்துல் கலாம் வீட்லயாவது குழந்தைங்களோட எண்ணிக்கை எண்ணிடலாம். ஒரு கல்லூரியில இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்த்தோம்னா அப்பா அப்படின்னு தோணும். அத்தனை பேரையும் விட்டுட்டு அப்துல் கலாம் எங்க இருக்கிறார், ராமேஸ்வரத்துல இருந்து வந்து அப்துல் கலாம் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு வந்தா அந்த பாதிரியார் அவருக்கு வழிகாட்டினாங்க. எல்லா மாணவர்களுக்கும் தான் அந்த வழிகாட்டலை கொடுத்தாங்க. யார் எடுத்துக்கிட்டா? தன்னம்பிக்கை உள்ள அப்துல் கலாம் எடுத்துக்கொண்டார். மற்றவர்கள் எங்கே போனார்கள்? சற்றே சிந்தித்து பாருங்கள். இதுக்குதான் எங்க போஸ்கோ முதல்லயே சொன்னாங்க, வாழை இலை போட்டு விருந்து வச்சாலும் வைப்பீங்க, அதை சாப்பிட எனக்கு மனசு இல்லைனா. 2வது திரும்ப சொல்றேன், நான் எடுக்க முடியாது அப்படின்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க நடுவர் அவர்களே, குதிரையை காசு கொடுத்து வாங்கலாம், ஆனா அந்த குதிரையை காசு என்ன கொடுத்தாலும் தண்ணி குடிக்க வைக்க முடியாது. தண்ணி குடிக்கலாம், அது மனசு வைக்கணும். நீங்க மனசு வச்சாலும் அது நடக்காது. சரிங்களா? இந்த தன்னம்பிக்கைக்கு உதாரணமா நான் ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ரொம்ப பழைய ஆளு, கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒருவர், டெமாஸ்தனிஸ்னு பேர். அவருக்கு திக்குவாய் தான் பிரச்சனை. அவர் ஆனா பாருங்க, அவரோட பிரச்சனை திக்குவாய். அவர் மேடை பேச்சாளரா ஆகணும்னு நினைச்சாரு. நடக்குமா? மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா செய்தாரா? வாயில கூழாங்கற்களை போட்டுக்கொண்டு மலை மேல ஏறி நின்று மேக கூட்டங்களை பார்த்து பேசினாராம். தன்னம்பிக்கையோடு உழைத்தார். சமுதாயத்தை எதிர்த்து கொண்டு வெளியில் வந்தார். அந்த சமூகத்தை பார்த்திருந்தார் என்றால் அவர் 10ஓட 11 முடங்கி போயிருப்பார். அத்தோட அவர் வாழ்வு முடிஞ்சிருக்கும். தனி ஆளா உச்சி மலையில நின்றுட்டு மேகத்தை பார்த்து பேசி இருக்கிறார், பழகி இருக்கார். தன்னம்பிக்கை பெற்ற மனிதராக இருந்தார். இன்று வரை கிரேக்க வரலாற்றில் அவரை மிஞ்சிய மேடை பேச்சாளர் இல்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு பெண்ணாய். ஏன்னா வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளை இந்த ஆண்டும் அதிக அளவில் வெற்றி பெற்றார்கள். ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அது வரைக்கும் நம்ம மாணவிகளுக்கு இருந்த வழிகாட்டல் எங்க போச்சு? IAS IPS தேர்வு முடிவு வரும்போது எத்தனை பெண்கள் அவர் வெளியே வருகிறார்கள் நடுவர் அவர்களே. சற்றே சிந்தித்து பாருங்க. மிக குறைந்த அளவிலேயே பெண்கள் வருகிறார்கள். சமூக வழிகாட்டல் பெண்களை ஒரு அளவிற்கு மேல் வெளியே வரவிடுவதில்லை. அதை தாண்டி தன்னம்பிக்கை உள்ள பெண்கள் மட்டுமே அந்த சிகரத்தை தொடுகிறார்கள். எல்லாரும் பள்ளி வகுப்பை முடிக்க முடியும், 12ஆம் வகுப்பு வரைக்கும். நீங்க என்னத்தை முடிக்க வைக்கிறது? அரசாங்கமே. கருத்து, தன்னம்பிக்கை உள்ள பெண்கள் அவர்களாக வெளியே வருகிறார்கள். சமுதாயம் ஒரு அளவுக்கு மேல் அவர்களை வரவிடுவதில்லை. மிக அற்புதமான ஒரு கருத்து. எல்லாரையும் பாஸ் ஆக சொல்றாங்க அரசாங்கமே. 9வது வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்குது. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனா 12வது கூட தானா பாஸ் ஆகி வெளியே போயிடலாம். ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனா IASக்கு வெளியே வரணும்னா தன்னம்பிக்கை இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த குடும்ப வழிகாட்டுதல் சாந்தி மிஸ் அழகா சொன்னாங்க. எத்தனை குடும்பங்களில் வழிகாட்டல் கிடைக்கிறது? உண்மையை செஞ்சிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்லை. நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு குடிகார தந்தை இருந்தார். அவருக்கு 2 மகன்கள். ஒருத்தன் நல்ல விதமா உயர் பதவியில் அமர்ந்தான். இன்னொரு மகன் குடிகாரனாகவே ஆனான். அந்த அதிகாரியா இருந்த மகனிடம் ஒருவர் பேட்டி எடுத்தாரு, நீங்க எப்படி இந்த உயர்நிலைக்கு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு,
என் தந்தை ஒரு குடிகாரர், அவரை பார்த்து இனி நான் அப்படி வாழக்கூடாது என்று தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு அந்த சூழலை விட்டு வெளியில் வந்தேன். இன்று நான் அதிகாரியாய் உயர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னார். அதே வேளையில் சாராய கடையில் அந்த குடிகார மகனிடமும் பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தார் சக குடிமகன். எப்பா நீ எப்படிப்பா இந்த பழக்கத்துக்கு வந்தேன்னு. அதுக்கு இவர் சொன்னார், எங்க அப்பா ஒரு குடிகாரன், அவனை பார்த்து பார்த்து நானும் குடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒரே தந்தைக்கு பிறந்த 2 மகன்களுக்குள் இவ்வளவு வேறுபாடு. எதை எடுத்துக்கொள்கிறோம்? தன்னம்பிக்கையை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம். சமூக வழிகாட்டலை, குடும்ப வழிகாட்டலை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாராய கடைக்கு தான் போக முடியும். சாராய கடனது ஞாபகம் வருது. இன்னைக்கெல்லாம் பெற்றோரா நம்ம எல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுடைய நண்பர்களை எவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறோம். நம்ம பிள்ளையை கவனிக்கிறோம் போலியோ நம்ம பிள்ளைகளோட நண்பர்களை கவனிக்கிறோம். ஏன்னா நல்ல வழிகாட்டல் இல்லை அப்படின்னா பிள்ளை தப்பா போயிருவான் அப்படிங்கிறதுனால அதனாலதான் நம்ம கவனிக்கிறோம். இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இளைஞர் கடைசி நேரம் இளைஞர்கள் வந்து எப்படி வீணா போகிறாங்க அப்படின்னா அந்த சமூக வழிகாட்டல் தான். தவறான வழிகாட்டலால் மட்டுமே அவர்கள் வீணா போகிறார்கள். எந்த பள்ளி, எந்த குடும்பம், எந்த தந்தை, எந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறார் எதை குடித்தால் போதை வரும் என்று யாரும் சொல்லிக் கொள்வதில்லை. தவறான சமூக வழிகாட்டலால் தான் அவர்கள் தவறான பழக்கத்திற்கு சென்று வருகிறார்கள். நான் கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளைஞர் வந்து திருமணம் நிச்சயமாகி இருந்தது. அவருக்கு ஏதோ ஒரு விபத்துல அவருடைய கால் அடிபட்டுருச்சு. அந்த நபர் மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த நேரத்துல சமூகம் அவருக்கு என்ன வழிகாட்டி இருக்கும் நடுவர் அவர்களே? பொண்ணு ராசி இல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இதுதான் சமூகம் காட்டுகிற வழிகாட்டல். ஆனால் அந்த இளைஞர் மிக தன்னம்பிக்கையோடு இருந்தவர். அந்த பெண் காரணம் அல்ல, நான் என்னுடைய கவனக்குறைவை விபத்துக்கு காரணம் என்று ஏற்றுக்கொண்டு அதே பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். யார் அந்த பெண், அந்த நபர் இளைஞர் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நமது மேடையில் வீற்றிருக்கும் நமது நடுவர் ஐயா அவர்கள். தன்னம்பிக்கையின் மறு உருவம் நடுவராக வீற்றிருக்கிறது. தீர்ப்பு எங்கே என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்துக்கு டயர் இருக்கும், அதுக்குள்ள டியூப் இருக்கும். அதுக்குள்ள காத்தடிச்சா மட்டும்தான் அதால வாகனத்தை இழுத்து செல்ல முடியும். இந்த சமூக வழிகாட்டல் என்பது டயர் டியூபுக்குள்ள இருக்கிற காத்து. நாங்க தன்னம்பிக்கை என்பவர்கள் இந்த வளிமண்டலத்தில் நிறைந்திருக்கும் காற்று. மூக்கி இருக்கும் எவரும் சுவாசிக்கலாம், எவரும் வெற்றி பெறலாம். அடுத்ததா தம்பி சதீஷ் பேச வரப்போறாரு, நல்லா பேசுவாரு. தடுமாறிடாதீங்க நடுவர் அவர்களே, அவருடைய பேச்சை கேட்டு தடுமாறி விடார்கள். உங்கள் தன்னம்பிக்கையை மனதில் நிறுத்திக் கொண்டு விடையை தீர்ப்பை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரைட், நல்ல அற்புதமான கருத்துகள். அதுல ஒரு கேள்வி, இந்த கல்லூரியில அந்த அப்துல் கலாம் வகுப்புல அத்தனை பேர் இருந்தாங்க. அதே அந்த ஆசிரியர், அந்த அருட்தந்தை அவர் வழிகாட்டி இருந்தா ஏன் ஒரே ஒரு அப்துல் கலாம் வந்திருக்கணும், மீதி ஆட்கள்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டாங்க பாருங்க. மிக மிக அற்புதமான கேள்வி. தன்னம்பிக்கை உள்ள அந்த ஒரு மனிதன் தான் வெற்றி பெற்றான். வழிகாட்டலால் வெற்றி பெற்றிருந்தால் அங்கே இருந்த 60 பேரும் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே என்கிற ஒரு அற்புதமான கேள்வி. என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம். சதீஷ். தேடிச்சோரிடம் துண்டு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவ வேதி கொடு நூற்றுக்கரை எனவும் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல அல்லாமல் நாங்கள் எல்லோரும் சரியான வழிகாட்டுதலோடு வாழக்கூடிய தன்னம்பிக்கை மனிதர்கள் என்று இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களுக்கு வணக்கம். சரியான வழிகாட்டுதலோடு சரியில்லாத தலைப்புக்காக பேச வந்திருக்கும் எதிரணியினரே, மிகச்சிறந்த வழிகாட்டுதலோடு வெற்றி பெறக்கூடிய அணியில் பேசிக் கொண்டிருக்கும் எனது ஆளுங்கட்சியை சேர்ந்த அணியினரே, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆளுங்கட்சியா? அன்பு பங்கு தந்தையே, சிங்க பெண்களே, ஆண் சிங்கங்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மனிதன் ஒரு சமூக விலங்கு, சோசியல் அனிமல் நடுறோம். சமூக விலங்கு எப்படி செயல்படும் அப்படின்னா வழிகாட்டுதலோடு தான் செயல்படும். முதல்ல சொன்னாங்க அந்த குழந்தை வளர்ப்பு, ஒவ்வொரு மிருகங்கள், சின்ன சின்ன பூச்சி, தேனி எல்லாம் சொன்னாங்க. சரி, நான் விலங்குகள்ட்ட இருந்து வரேன், பறவைகள்ட்ட இருந்து வரேன். பிள்ளை வளர்ப்புல மிகச்சிறந்த வளர்ப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா கழுகு வளர்ப்புன்னு சொல்லுவோம். மிகச்சிறந்த வளர்ப்பு, அதாவது மனிதனுடைய வளர்ப்பு கூட இல்ல, கழுகு வளர்ப்பு மிகச்சிறந்த வளர்ப்பு. எப்படியா கழுகு வளர்ப்பு மிகச்சிறந்த வளர்ப்பு அப்படின்னா, கழுகுக்கு தன்னம்பிக்கை எல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆண் கழுகு, பெண் கழுகு தன்னுடைய குட்டி கழுகா இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய குழந்தைக்கு மிக அற்புதமான ஒரு முற்களாலான மிகச்சிறந்த பஞ்சுமத்தை போல இருக்கக்கூடிய ஒரு கூட்டை செஞ்சிடும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், நான் சொல்றது கழுகுக்கு, அதுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஒரு சில நாட்கள் கழித்து அந்த பஞ்சு போல இருக்கக்கூடிய அந்த இறகுகளா இருக்குங்களா, அதெல்லாம் எடுத்துரும்.
கொஞ்சம் கரடுமுரடா இருக்கும். கரடுமுரடானதுக்கு அப்புறம் என்னடா அது திடீர்னு நல்லா இருந்தோம் இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். கரடுமுரடா இருந்ததுக்கும் அதுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அதையும் எடுத்துரும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிக குத்துற மாதிரி முட்கள்லாம் இருக்கும். ஐயோ என்ன இப்படி பண்ணிவிட்டானுங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு கட்டாந்தரையில போட்டது மாதிரி முட்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய வேதனையும் வலியும் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தன்னுடைய மரத்துல வந்து அந்த கழுகு வந்து அமரும். வெளியில இருந்து ஆண் கழுகும் பெண் கழுகும் மாத்தி மாத்தி வந்து பாதுகாத்துட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து இரையை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இரையை தேடி வந்து கையில கொடுக்காது, கொஞ்ச நாள் மட்டும்தான் வாயில வைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி அந்த இரையை வச்சிரும். இந்த கழுகு, இந்த குட்டி கழுகு என்ன பண்ணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா போய் எடுக்க முயற்சி பண்ணும். அப்ப கீழே விழுந்துரும். அப்ப மிக உயரத்துல இருந்து கீழே விழும்போது மறுபடியும் அந்த தாய் கழுகும் தந்தை கழுகும் அதை பிடித்து கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் ஒவ்வொரு நாளும் இது போல பயிற்சி எடுப்பாங்க. இது வந்து கழுகுக்கு தன்னம்பிக்கை இல்லை, வழிகாட்டுதல். தன்னுடைய பிள்ளையை வழிகாட்டுதலோடு வளர்ப்பதற்கு அது கற்றுத்தருகிறது. அதுக்கப்புறம் தான் அது மிகச்சிறந்த ஒரு கழுகாக, ஒரு மிக அழகாக பறக்கக்கூடிய வானிலை உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு கழுகாக உருவாகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வழிகாட்டுதல் மூலியமா தான் வரும். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, முன்னாடிலாம் வந்து இப்ப வந்து 4G 5G எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் எப்பவுமே சரி நமக்கு எப்பவுமே 3G தான். நீ ஒன்னு ஜின்னு ஒன்னு வேற எங்கேயாவது யோசிச்சிடாதீங்க. 3Gன்றது என்னன்னா மாதாஜி பிதாஜி குருஜி. ஒரே அடி தப்பு பண்ணா மொத்தம் நெட்வொர்க் ஓபன் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம ஜீக்கள் வந்து 3 ஜீக்கு இருந்திருக்காங்க. இப்ப வந்து மேடையில நிறைய ஆசிரியர் ஜீக்கள் நிறைய பேர் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இப்ப எங்களுடைய அணிக்காக ரொம்ப மாஞ்சு மாஞ்சு பேசினார் நம்முடைய நம்ம நடுவர் தலைவர் அவர்கள், எதிரணி நடுவர் தலைவர் அவர்கள் மிக அற்புதமா ரொம்ப நேரம் பேசினார். ஆனா அவர் எங்க அணிக்காக பேசுறார், வழிகாட்டுதல் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அற்புதமா பேசுறார். பள்ளிக்கூடத்துல வந்து பிள்ளைகளை சேர்க்கிறது எதுக்காக? பசங்களோட பழகணும், ஆசிரியரோட வழிகாட்டுதல் இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்கிறாங்க. ஏன் தனியாவே அந்த வீட்டிலே வளர்க்க வேண்டியதானே? எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, எங்களுடைய பிள்ளை மிகச்சிறப்பா வளரணும் அப்படின்னு வீட்டிலே வளர்க்க வேண்டியதானே? வழிகாட்டுதல் வேணுங்க. வழிகாட்டுதல் இல்லாம யாருமே வளர முடியாது அந்த உலகத்துல. அப்துல் கலாம் பத்தி பேசுறாங்க, மாஞ்சி மாஞ்சி அவர் ரொம்ப அப்படி ஆக்ரோஷமா பேசினாங்க. அப்துல் கலாமே பதிவு பண்ணிட்டாரு, ஆசிரியரோட வழிகாட்டுதல் வர முடியாதுங்க அப்படின்னு. அப்துல் கலாம் எடுத்து பேசுறீங்க நீங்க? அப்துல் கலாமே சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னாரு? ஆசிரியர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை முன்னேற்றியவர்கள் ஆசிரியர்கள் சொல்றாரு. அவர் பதிவு பண்ணதை எழுதி பேசுறாங்க. அவங்க நடுவர்களை குறிச்சிக்கங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இப்ப எங்க பொதுவா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எங்களோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீயாவது நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சொத்து பத்துக்கெல்லாம் வித்து கூட படிக்க வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கின ஆளுங்களா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ எப்பொழுதுமே வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆசிரியர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டிகளா இருக்கிறாங்க. நல்ல நிலைமைக்கு ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வராங்கன்னா ஆசிரியர்கள் அங்க மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனை எப்பவுமே திட்டிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிக சிறப்பான முறையில செய்யணும். அதாவது பொறுப்பு இல்லாம இருக்காத தம்பி, இந்த ஃபேன் போட்டியா சுவிட்ச் ஆஃப் பண்ணு, டிவி ரொம்ப நேரம் பார்க்காத, மேட்ல அப்படி மாறி இருக்கு அதை ஒழுங்கா போடு, செருப்புலாம் எந்த இடத்துல வைக்கணும் இப்படின்னு. பசங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா அட்வைஸ்னால வேப்பங்காய சாப்பிட்ட மாதிரி கசக்கும். ஆனா அந்த பிள்ளைய அந்த பையன் வந்து தினந்தோறும் தன்னுடைய அப்பா வந்து டார்ச்சர் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த பையன் ஒரு கட்டத்துல அந்த பையனுக்கு ஒரு நேர்முக தேர்வு இன்டர்வியூ நடக்குதுங்க. அந்த தேர்வுக்கு அவன் போறான். தேர்வுக்கு போகும்போது முதல்ல வந்து அந்த நிறுவனத்துல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெல்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த மேட் இருக்குல்ல, அந்த மேட்ருக்கு வரவேற்பு அந்த கீழே ஒரு விரிச்சிருப்பாங்களே விரிப்பு, அந்த வரவேற்பு விரிப்புல வெல்கம் அப்படிங்கிறது தலைகீழ இருக்கு. இவன் போன உடனே முதல்ல என்ன பண்றான், அதை நேராக்குறான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருந்த ஒரு கார்டன்ல ஒரு பூந்தோட்டத்துல தண்ணி வீணா போயிட்டு இருக்கு, அந்த தண்ணியை வந்து அணைச்சு விடுறான். அதுக்கப்புறம் நாற்காலிகள் போட்டுக்கிற இடத்துல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நாற்காலிகள் இல்லாத இடத்துல வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதாவது நபர்கள் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதை போய் ஆஃப் பண்றான். பல பேர் உட்கார்ந்து இருந்த அந்த இடத்துல அந்த நேர்முக தேர்வுக்கு சென்ற அந்த நபர், அந்த பையன் வெற்றி அடைகிறான். எதற்காக எப்படி வெற்றி அடைகிறான் என்று சொன்னால், இத்தனையையும் செய்தது இந்த மேட்டை தலைகீழா போட்டது, ஃபேனை தேவையில்லாத இடத்துல போட்டிருந்தது, எல்லாம் பூந்தோட்டத்துல வந்து தண்ணியை வந்து திறந்து விட்டது, எல்லாமே யாரும் நிறுவனத்துல செஞ்சிருக்கிறாங்க. யாரு பொறுப்போட இருக்கிறாங்க அப்படிங்கறத பரிசோதிப்பதற்காக செஞ்சிருக்கிறாங்க. கடைசியில் அது எதைய தன்னுடைய அப்பாவோட டார்ச்சர் நினைச்சானோ அந்த பையன் அந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெறுகிறான். இதுதாங்க வழிகாட்டுதல். தன்னுடைய அப்பா வந்து டார்ச்சர் பண்றாரு, அம்மா வந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அதை சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் அதை பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே வழிகாட்டுதல் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நேரத்துல ஒரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரியரை வந்து ஒருத்தர்
சந்திக்கிறார் ஒரு மாணவர். அந்த மாணவர் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட படிச்ச மாணவர் அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இல்லப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு. எந்த பேட்ச் எல்லாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஞாபகம்னா உடனே உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை வந்து வகுப்புல வந்து ஒரு வாட்ச், ஒரு பையனோட வாட்ச் காணாம போச்சு, அதை நான் தான் எடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அப்படியா தம்பி? இல்ல எனக்கு அப்பவும் சரியா ஞாபகம் வரல தம்பி. அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? எல்லாரையும் கண்ணை மூட சொன்னீங்க. யார் அந்த வாட்ச் எடுத்தாங்களோ எல்லாருமே கண்ணை மூடுங்க, வகுப்புல இருக்கிற எல்லாருமே. அந்த இப்ப நான் ஒரு பைய வைப்பேன், அந்த பைக்குள்ள கையை விடணும், எல்லாருமே அந்த கையை விடணும். அந்த பைக்குள்ள யார் எடுத்தீங்களோ நீங்களா வந்து யாருக்கும் தெரியாம எல்லாருமே கண்ணை மூடிக்கணும், பைக்குள்ள நீங்களா வந்து வாட்சை வச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த நிகழ்வு தான் என்னுடைய வாழ்க்கையில மிக தவறான பாதைக்கு சென்ற என்னை, தவறான பாதைக்கு போய்கொண்ட என்னை சரியான பாதைக்கு மாற்றியது அப்படின்னு சொன்னாரு. அப்போ இப்ப கூட உங்க ஞாபகம் இல்லையா? வரல தம்பி, ஏன்னா நானும் அப்ப கண்ணை மூடிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரா. வழிகாட்டுதலுங்க, எல்லாமே சிறப்பான முறையில் வழிகாட்டுதல் செய்ததுனாலதான் இந்த உலகத்தில் பல பேர் முன்னேறி கொண்டிருக்காங்க என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கூகுள் சிஇஓன்னு சொல்ற சுந்தர் பிச்சை நம்மால, அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய அவர் பேட்டி எடுக்கும் போது சொல்றாரு, கூகுள் சுந்தர் பிச்சை சொல்றாரு, நீங்க அந்த முன்னேறதுக்கு காரணம் என்ன? தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை அவர் முதல்ல பதிவு பண்ண. நல்லா புரிஞ்சுக்குங்க. தன்னுடைய அப்பா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தினந்தோறும் தன்னுடைய தகப்பனார் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்த்து பார்த்து வளர்ந்திருக்கிறார் சுந்தர் பிச்சை. அதன் மூலமாக அதான் சொல்றாரு, தன்னுடைய வெற்றி படிக்கட்டுகளில் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர் தன்னுடைய தந்தை. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அந்த செயல்களையும் அவர் தனக்கு கொடுத்த வழிகாட்டுதல் அடிப்படையில் சுந்தர் பிச்சை முன்னுக்கு வந்திருக்கிறார். இப்படி பல பேர் வழிகாட்டுதல்ல இந்த நமது ஒவ்வொரு நபர்களும் முன்னேறி கொண்டிருக்கிறார். கிரேசி மோகன் ஒரு முறை பதிவு செய்யறாரு, நண்பர்கள் வழிகாட்டலனா தவறான நண்பர்கள். நிறைய நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள்னா நல்லவன் கெட்டவன், நண்பனாலும் நல்லவன் தான், அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லவங்க கேட்டவன், நண்பனாலே நல்லவன் தான். கிரேசி மோகன் பதிவு பண்றாரு, தன்னுடைய நண்பர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவரை பார்க்க வந்தாராம். அப்ப சொன்னாராம், என்னடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப பல பிரச்சனைடா, எனக்கு எத்தனை பிரச்சனை, ஒரு 7-8 பிரச்சனை. என்னென்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை, என் வந்து ஃபீஸ் கட்டணும் பையனுக்கு, அது 25,000 தேவைப்படுது. அப்புறம் வந்து பகுதியில் ஒரு கடன் வாங்கணும் 5,000 ரூபாய், அந்த 5,000 தேவைப்படுது. அப்புறம் ஒட்டு மொத்தமா ஒரு கணக்கு சொன்னாராம். உடனே கிரேசி மோகன் சொன்னாராம், உனக்கு 7-8 பிரச்சனை இல்ல, ஒரே பிரச்சனை தான், 1,20,000 ரூபாய். ஏன்டா பிரச்சனை ஸ்பிளிட் பண்ணல, ஒரே பிரச்சனையை மாத்து. பல பிரச்சனைகள் இல்ல, ஒரே பிரச்சனை தான், அந்த ஒரு பிரச்சனையை மாத்துறதுக்கு வழி பண்ணுன்னு சொன்னாராம். வழிகாட்டுதல் இல்லைன்னா இந்த உலகத்துல யாராலையும் முன்னுக்கு வர முடியாது. வெறும் தன்னம்பிக்கை வைத்துக் கொண்டு மரம் வளர்ந்து விடாது. ஆணி வேறு வழிகாட்டுறது. மரம் வந்து ஆலமரமா இருந்தாலும் அரச மரம் ஒரு செடிதான். செடியா இருக்கும்போது நான் உடனே இப்ப ஆலமரம் இப்ப பெருசா மாறிடுவேன் அப்படிலாம் சொன்னா பண்ண முடியாது. வழிகாட்டுதல் எங்க? கீழே ஆணி வேர், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாலம் கல்யாண சுந்தரம் தனக்கு வந்து கிடைத்த கல்வி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நினைச்சார். அந்த மனிதர் அந்த வயதான காலத்திலும் ஓடி ஓடி உழைத்தார், அந்த மாணவர்களுக்காக உழைத்தார். தன்னுடைய வாழ்க்கையில பல பேர் அவர் படிக்க வச்சாருங்க. இப்ப சமீபத்துல கெஜப்பான்னு சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்துல ஆரஞ்சு பழ வியாபாரி, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய ஆரஞ்சு பழத்தை வித்து வந்த காசுல மாணவர்களை படிக்க வச்சு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு இப்ப பத்மஸ்ரீ விருது வரைக்கும் வாங்கினார். எல்லாமே வழிகாட்டுதல். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எது சிறந்தது என்றால் வழிகாட்டுதல் தான் சிறந்தது. வழிகாட்டுதல் தான் என்ற தீர்ப்பை வழங்க இருக்கும் நடுவர்களுக்கு நன்றிகளை கூறி, உங்கள் அனைவருக்கும் பொறுமையோடு கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காரு தம்பி. நேரம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப நடுவர்கள் தலைவர்கள் 2 அணியிலையும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நச்சுன்னு ஒரு நேர்பட பேசுற கடைசி பாயிண்ட் சொல்ற மாதிரி உங்களுடைய கருத்தை 1 நிமிடத்துல மட்டும் பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு. இப்ப சகோதரி சாந்தி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய அணியின் சார்பாக கடைசி கருத்துக்களை பதிவு செய்வார். எதிரணியில் இருந்து எனது தங்கை என்று சொல்லக்கூடிய பெனடிக்டா வந்து கேட்டாங்க, ஒரு குழந்தைக்கு எவ்வளோ நாள் வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு நாள்னா என்ன, அப்பா தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளை எப்பொழுதெல்லாம் வழி தவறி போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் வழிகாட்ட முடியும். ஒரே ஒரு உதாரணம் அவங்கள்ட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அவங்க பையன் +2 முடிச்சாச்சு, 5 வயசு வரைக்கும் இதை வழிகாட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. +2 முடிச்சு தன்னம்பிக்கையோடு தான் இருக்கான். ஏன்னா பெனடிக்டா பிள்ளை இல்லையா, தன்னம்பிக்கை வந்து தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும். அதனால டபுள் மடங்கு தன்னம்பிக்கையோடு தான் இருந்தான். ஆனால் அவனை காலேஜில் சேர்க்க எடுக்கிற கோர்ஸுக்கு அவங்க வழிகாட்டினாங்களா இல்லையான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. அவனா செலக்ட் பண்ணானா தன்னம்பிக்கையோட, இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து வழிகாட்டினாங்களா? அந்த வழிகாட்டுதலின் பேரில் தான் அந்த பையன் இப்ப படிச்சுட்டு இருக்கான். காலேஜ்ல இதே காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்கான். இல்ல அவனா தான் செலக்ட் பண்ணேன்னு சொல்றாங்க.
எனக்கு தெரியும் அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து என்னோட சேர்ந்து இருந்தது அப்படிங்கறத அவங்க மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து போஸ்கோ கேட்டாங்க, வாழை இலை போட்டு பதார்த்தம் எல்லாம் போட்டிருக்கு, எல்லாம் வச்சிருக்காங்க, நான் நினைச்சாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்தே தெரியலையே அவங்க எவ்வளோ தலக்கணத்தோட இருக்காங்க அப்படின்னு. நான் நினைச்சாதான் சாப்பிட முடியும், பசி இருந்தாலும் மனசு இருந்தாதான் சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. பசியும் இருக்கு மனசு இருக்கு இப்போ, ஆனா வாழை இலையும் இல்ல பதார்த்தம் எல்லாம் எதை சாப்பிடுவீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தெரியல. ஓ, அதை யோசிக்கிறீல்ல. தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அந்த தன்னம்பிக்கை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நமது வாழ்க்கை எல்லாமே சாதகமாக இருக்கும் பொழுது நம்ம ஜாதகம் பார்ப்பதில்லை. அந்த ஜாதகத்தை போலத்தான் இந்த சமூக வழிகாட்டிகளும். என்ன ஜாதகம் பார்த்தா காசு, சமூக வழிகாட்டினா மாசு, அவ்வளவுதான். ரைட். அடுத்து கடைசி செய்தி. இந்த சமூக வழிகாட்டிகள்னால எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு தாய் ஒருத்தி ஒரு அறிஞரிடம் போறா, என்னுடைய குழந்தைய நல்லா வளர்க்கணும், அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அறிஞர் உடனே கேட்டாரு, உன்னுடைய குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்டார். 5 வயது அப்படின்னு சொன்னார். உடனே சீக்கிரம் போமா, நீ 5 வருஷம் லேட் அப்படின்னு சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தை கருவில் உருவாகும் பொழுதே அந்த பண்புகளை ஊட்டி வளர்க்க முடியும். அப்படி வளர்த்தால்தான் பிற்காலத்தில் அவர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள். அந்த பேசிக்கே இல்லை அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் தான் முக்கியம். அஸ்திவாரமே இல்லாம மிகப்பெரிய கோபுரம் எழுந்து விட முடியாது என்பதை இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இறுதியாக, பொறுப்பில் இருப்பது வேறு, பொறுப்பாய் இருப்பது வேறு. நடுவர் பொறுப்பில் இருக்கும் இந்த நடுவர் ஐயா அவர்கள் பொறுப்பாய் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். என்ன சொன்னாங்க பெனடிக்டா, நடுவரை மிரட்டாதீங்க அப்படின்னு. ஆனா மூச்சுக்கு 300 தடவை தன்னம்பிக்கை தான் சொல்லணும், தன்னம்பிக்கை தான் நீங்க சொல்லணும், தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த தீர்ப்பை அவங்க வழங்கிட்டாங்க. அதுக்கு நடுவர் தேவையே இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. ஆனா 2 பேரும் எனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு இதுல வந்து செக் வைக்கிறீங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சகோதரர், கடைசி செய்தி, ஒரே ஒரு நிமிடம் மட்டும். நம்பிக்கையோடு நடுவர் உட்கார்ந்துருக்காரு, சீக்கிரம் முடிப்பாங்கன்னு. அது முடிச்ச பாடு இல்லை. அது என்னன்னு தெரியல. நடுவர் அவர்களே, எதிரணியினர் வந்து வழிகாட்டுதல் இந்த சமூகமே வழிகாட்டுதல் தான் இருக்கு. நான் கேட்கிறேன், குழந்தை வளர்ப்பை பத்தி பேசுனீங்க, நம்முடைய எதிரணியர் சதீஷ் சொல்றாரு, விதை வந்து நான் மரமாகி விட்டேன், நான் செடியாகி விட்டேன், நான் கனியாகி விட்டேன்னு சொல்லுவோம் அப்படின்னு. நீங்க எந்த விதையின் மீது முள்ளள்ளி போட்டாலும் கல்லள்ளி போட்டாலும் நீங்க வந்து தீய வச்சாலும் கூட இந்த விதைகள் முளைத்தே தீரும். ஏன்னா அதுக்குள்ளேயே அந்த ஆற்றல் இருக்கிறது. பிள்ளை வளர்ப்பை பத்தி சொன்னீங்களே, நம்முடைய அப்துல் ரஹ்மான் கவிக்கோ சொல்வாரு, புத்தகங்களே கவனம், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொல்வார்களே. வழிகாட்டுதல் இல்லாம நீங்க வெல்லவே முடியாதுன்னு சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இயற்கையாகவே எல்லா மனிதருக்குள்ளும், எல்லா இயற்கைக்குள்ளும், எல்லா உயிரினங்களுக்குள்ளும், எல்லா விதைகளுக்குள்ளும் தான் வளர வேண்டும் என்று, நல்ல வழியில் போக வேண்டும் என்று, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆற்றல் இயற்கையாகவே இருக்கிறது. நீங்க கொஞ்சம் வழியை பார்த்துட்டு ஓரமா நில்லுங்க போதும். நாங்க நல்லா வளர்ந்துருவோம், நாங்கள் வளர்க்கிறோம் பிள்ளைகளை, நீங்க வளர்க்க வேண்டாம், நாங்க வளர்க்கிறோம், விட்டுருங்க. யாரையும் வளர்க்கவே முடியாது. ஆசிரியர் எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. கற்றுக்கொள்வதற்கு துணை நிற்பவனுக்கு பேர் தான் ஆசிரியர். கற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுவனுக்கு பேர் ஆசிரியர் இல்ல. கற்றுக்கொள்வதற்கு துணை நில்லு, நீ பக்கத்துல நில்லு போதும். பக்கத்துல நிக்கிற அந்த நம்பிக்கை தான் ஒருவனை வெற்றி பெற செய்து. பக்கத்துல கடைசி வரை யாரு நிக்கிறான் அவன் தான் நம்பிக்கையை தருகிறான் ஒழிய பக்கத்துல நின்னுட்டு நீ அதை செய்யாத, நீ இதை செய்யாத, நீ இதுதான் செய்யணும். மனைவி அமைவதும் நல்ல வழிகாட்டி அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். இன்னைக்கு யாருக்கு நல்ல வழிகாட்டி அமைவதே இல்லை, மறந்துடாதீங்க. பக்கத்தில் துணை நிற்பவன். எதை நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? நன்றாக பேசுவாங்க நம்பி உட்கார்ந்துருக்கீங்க. நம்பி யார் நிற்கிறார்களோ அந்த நம்பிக்கை தான் நிற்குமா ஒழிய வழிகாட்டுதலால் இந்த சமூகம் மாறினதே கிடையாது. நல்ல நம்பிக்கையோடு எவன் நிற்கிறானோ அவன் நம்பித்தான் இருக்கு. எல்லா விதைகளுக்குள்ள மாற்றம் உள்ளே இருக்கு. ஒரே ஒரு செய்தி, இது காந்தி தேசம், உங்களுக்கு தெரியும். காந்தி சுட்டுக் கொண்டவன் பக்கம் நீங்க நிக்கிறீங்களா அல்லது காந்தியின் பக்கம் நிக்கிறீங்களா? உங்களுடைய தீர்ப்பு வச்சு நான் சொல்ல முடியும். நீங்க மார்ட்டின் லூதர் கிங் பத்தி சொன்னீங்களே, நல்ல வழிகாட்டுதல் இல்லாத கோட்ஸே வருவானா? நல்ல வழிகாட்டுதல் அங்க இல்லை, இன்று வரை இல்லை. நல்ல வழிகாட்டுதல் இல்லாத ஒரு அமைப்பு தான் இங்கே நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. நான் அது தாண்டி போல உங்களுக்கு தெரியும். எனவே நல்ல வழிகாட்டுதல் இருந்தால் ஏன் கோட்ஸே வரான், ஏன் கோட்ஸே வருகிறான் என்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா?
காந்தி எப்படி வந்தாரு? காந்திக்கு எது ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு? ஒரு நாடக நடிகன் காந்திக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குறான். வழிகாட்டல அவரை. வெரி குட். அவரை பார்த்து ஒரே ஒரு செய்தி, அவரை பார்த்து மார்ட்டின் லூதர் கிங் காந்தியை பார்த்ததே இல்லைங்க. மார்ட்டின் லூதர் கிங் காந்தியை பார்த்ததே இல்லை. ஆனால் மானசீகமாக காந்தியை பார்க்கிறான். மானசீகமாக காந்தியின் அவன் எடுத்த ஆயுதத்தை பார்க்கிறான். ஏன் இதே ஆயுதத்தை நான் எடுக்கக்கூடாது என்று எடுத்தான். அவன் அமெரிக்காவில் ஒரு பெரிய விடுதலை உருவாக்கினான். அதே போலதான் நெல்சன் மண்டேலா. அதனால இயற்கையாகவே மனிதனுக்கு பார்த்து அதை உந்து சக்தியோடு எடுத்துக்கொண்டு நல்ல வழியில் போகிற எண்ணம் இருக்கிறது. நீங்க வழிகாட்டுகிற பேர்ல அதை குத்தி கொண்டு விடாதீர்கள். எனவே நல்ல வழிகாட்டுதல் என்னமோ, நீங்க உங்களால சமூகம் மாறல, நல்ல நம்பிக்கையாளரால் தான் இந்த சமூகம் உச்சியில் நிற்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட். இப்ப தீர்ப்பு இந்த சைடு சொல்லிடவா இல்ல என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. அந்த சைடா? அப்ப இந்த சைடுல இருக்கவங்கள சத்தமே போடலையே, அதுக்கு எப்படி எடுத்துக்கிறது? வெரி குட். என்ன? ஓகே, சரி, நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ முடிச்சிடறேன் பாரு. எஸ், நல்ல கவனிங்க. ரெண்டு தரப்பினரும் மிக அற்புதமான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை குப்புறப்படுகிறது கூட முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு தாயினுடைய அரவணைப்பு, ஒரு தந்தையினுடைய பாதுகாப்பு எல்லாம் சேர்ந்துதானே இந்த குழந்தை எழுந்து நின்று நடக்க உதவி செய்கிறது. அதை எப்படி நீங்கள் இல்லை என்று மறுக்க முடியும்? எந்த கட்டத்திலும். இப்பொழுது கூட நண்பர் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்? மானசீகமாக அந்த மார்ட்டின் லூதர் கிங் காந்தியை நினைத்தார், அவரை பார்த்தார், வாசித்தார் என்று சொன்னார். உடனே இங்க இருந்து சத்தம் வந்துச்சு, அந்த வாசித்த அந்த நூல், அவரை பற்றிய நூல் அவருக்கு வழிகாட்டியது தானே அப்படின்னு. சோ வழிகாட்டல் கட்டாயம் இருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவைப்படுகிறது என்பதை மிக அற்புதமா இவங்க சைடுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் ரொம்ப அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கையில ஒரு சில விஷயங்கள் எனக்கு மனசுல வருது. தலைப்புல என்ன கொடுத்திருக்குன்னா, வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் தேவைப்படுது. அந்த பெரிதும் பங்கு தந்தை லேசா கோடிட்டு காமிச்சிட்டு போனாங்க அந்த வார்த்தையை. பெரிதும்னா அதிகம்னு அர்த்தம். அதிகம்ங்கிறதுக்கு ஒரு 3 இலக்கணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ரொம்ப அழுத்தமா ஒரு வெற்றியை கொடுக்கிறதுக்கு அழுத்தமான காரணமா இருக்கிறது, ரொம்ப அதிக பேருக்கு காரணமா இருக்கிறது, ரொம்ப அதிக நாட்கள் காரணமா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிக நாட்கள் எது காரணமா இருக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, நல்ல கவனிங்க, குழந்தை பருவம், மாணவர் பருவம், வாலிப பருவம், பெற்றோர் பருவம், வயோதிக பருவம், இந்த பருவங்கள் எல்லாம் எத்தனையோ இருந்தாலும் அதிகமான வழிகாட்டல் மாணவர் பருவம். அதோடு அப்படியே அவனுக்கு அது விலக ஆரம்பிச்சிருது. அந்த பருவத்துக்கு அப்புறம் இந்த பெற்றோர்கள் இவர்கள் எல்லாம் எதற்காக வழிகாட்டுறாங்க? அவன் அந்த மாணவர் பருவம் அல்லது அந்த வாலிப பருவத்துக்கு அப்புறம் அவன் காலில் நிற்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இத்தனை வழிகாட்டலும் நடக்கிறது. வழிகாட்டல் நடப்பதற்கு நான் கூடவே வருவேன் என்பதற்காக அல்ல. இத்தனை தாய் தந்தையரும், இத்தனை ஆசிரியரும், இத்தனை முயற்சிகளும் அவன் காலில் நிற்க வேண்டும், அவனாகவே இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் தான். அப்ப வழிகாட்டுடைய நோக்கமே என்னன்னா, அவன் தன்னம்பிக்கையை பெற வேண்டும், தன் காலில் நிற்பதற்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான மேட்டர் அதுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கு. ரெண்டாவது, வழிகாட்டல்ல எல்லாருக்கும் சரியான வழிகாட்டல் கிடைக்குதா? இல்ல. பல பேருக்கு நெருடல் இருக்கு, குழப்பம் வருது, வேற மாதிரி கோட் சைக்கிள் உருவாக்குற சூழல் இருக்கு. அப்ப வழிகாட்டல் எல்லோருக்கும் ஒரு மாதிரியாவும் இல்ல, அங்கு குழப்பம் வருது. எவன் ஒருவன் அந்த வழிகாட்டல் பல்வேறு விதமா இருந்தாலும் அதுல ஆழமா அழுத்தமா நிக்கிறானோ தன்னம்பிக்கையோட, அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்ல. ஒரு சில பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, அந்த வழிகாட்டலை வச்சு அவன் வர்றான். வாய்ப்பே இல்லாட்டினாலும் வழிகாட்டலை வச்சு, வழிகாட்டல் இல்லாம தன்னம்பிக்கையை வச்சு வந்துடுறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அதிக பேருக்கு வழிகாட்டல் இல்லாத அனாதைகளுக்கு கூட மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தான் அவனை உயர்த்தி நிற்க வைக்கிறது. அப்ப அதிகம் பேருக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை தான் ஒழிய இந்த வழிகாட்டல் அங்கும் இங்கும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். அழுத்தமா இருக்கு, அதிகம் பேருக்கு இருக்கு. அதே மாதிரி முதல்ல அதிக நாட்கள் இருக்கு. பருவங்கள் 2 பருவம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற பருவம்லாம் அவன் காலில் தான் நிக்கிறான். அதுக்கு தான் இந்த வழிகாட்டலே நடந்திருக்கு. அதிக நாட்கள் இருக்கிறது, அதிகம் பேருக்கு இருக்கிறது, அதிக அழுத்தமாக இருக்கிறது.
அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க. அந்த அந்த பெண்மணி முடிக்கடை வச்சிருந்தது. சோ இது மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட எல்லாரும் கைவிட்ட நிலையில ஒண்ணு வேணாங்க, ஒருத்த வயசாயிடுச்சு, நடக்கவே முடியல. குழந்தையா இருக்கும்போது நம்ம கையை கொடுத்திருப்போம், சமூக வழிகாட்டு இருக்கும், தாயோ தந்தையோ யாரோ நண்பனோ. ஆனால் வயதான பிற்பாடு யாருமே அவனுக்கு கை கொடுக்கல. அவனுக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? அந்த குச்சி தான். அதுதான் அவனுக்கு உதவி செய்யுது. அந்த குச்சி மேல நம்பிக்கை வைக்கிறான். இப்போ நம்பிக்கை சமுதாய வழிகாட்டல் அல்ல, நானும் இந்த குச்சியும் தான் என்னை வழி நடத்தும். அந்த குச்சி இல்லாட்டினா கூட அவன் வேற ஏதாவது ஒன்னதான் எடுக்கிறான் ஒழிய, ஏன்னா அந்த இடத்துல சமுதாயம் இவன் வளர்ந்துட்டான், இவனுக்கு போய் நான் என்னத்தை வழிகாட்டுறது அப்படின்னு நினைக்குது. அந்த சூழலில் அவன்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். வயோதிக காலத்தில் கூட அவனை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழல்ல அவன் மாட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையில அதிக அழுத்தமா, அதிக பேருக்கு அதிக நாட்களா பயன்படக்கூடியது தன்னம்பிக்கையாக மட்டும்தான் இருக்கிறது. வழிகாட்டல் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு தேவை. வழிகாட்டல் இல்லாமல் ஒருவன் தன்னம்பிக்கை பெற முடியாது என்பதெல்லாம் 100க்கு 100 உண்மையாக இருந்தாலும், அந்த வழிகாட்டல் எதற்கு என்றால் அவனுடைய தன்னம்பிக்கையை பெருக்குவதற்குத்தான். தன்னம்பிக்கையை பெருக்காத வழிகாட்டலே அல்ல. தன்னம்பிக்கையை பெருக்காத வழிகாட்டலாக இருக்கவும் முடியாது. எவ்வளவு தாய் தந்தையர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய தியாகத்தை செய்தாலும் எல்லாமே நிறைவு பெறுவது அவர்களுக்கு அது வெற்றியாக, தன்னுடைய வழிகாட்டல் வெற்றி என்று எப்பொழுது சொல்ல முடியும்? அந்த குழந்தை தன் காலில் நிற்கும் பொழுதுதான். அந்த குழந்தை தன்னை சார்ந்தே இருக்கிறது என்றால் கடைசி வரைக்கும் எந்த தாயாவது நான் சரியாக வழிகாட்டினேன், அவன் என்னை சார்ந்தே இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனை அவ்வளவு தூரம் படிக்க வைத்தும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகும் பொழுது சென்று வா மகனே என்று சொல்கிற தாய்களை தான் நாம் பார்க்கிறோமே ஒழிய, இல்லை தம்பி நீ போய்விட வேண்டாம், என் பக்கத்திலே இரு, நான் உனக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு தாய் சொன்னால் அது அசிங்கம், அவமானம் அவனுடைய வாழ்க்கைக்கும் அவளுடைய வாழ்க்கைக்கும். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் வழிகாட்டுவது, இறுதி வரை இருப்பது தன்னம்பிக்கை என்கிற தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தில் மிக அற்புதமான கருத்துக்களை சொன்ன இரு அணியினரையும் பாராட்டி, இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் மிக அற்புதமாகவும் எங்களை கைதட்டி எங்களை உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக இருகரம் கூப்பி நன்றியையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக தந்தை அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா தட்டுங்க. என்ன தூங்கிக்கிறீங்க, இப்ப தட்ட முடியல. தூங்குனீங்களா? அங்கங்க பட்டிமன்றம் நடத்தி வச்சிருந்தீங்க அப்படித்தானே? நான் நிறைய பட்டிமன்றம் பார்த்தேன் இப்ப. சரி, வெரி குட். இந்த அருமையான தலைப்பில் எல்லாரும் உறங்க போய்கிட்டு இருக்கும் போது, டிவிக்கு முன்னாடி இருக்கும் போது நாம ரொம்ப விழித்திருந்து இந்த பட்டிமன்றத்தினுடைய கருத்துக்களுக்கு செயல்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இதற்கு என்னுடைய நடுவர் திருவாளர் எரோனிமிஸ் அவர்களுக்கும் அந்த இரண்டு குழுக்களுக்கும் நாம் அத்தனை பேர் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நேசத்தோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல என்னுடைய அருமையான கண்மணி மாணவிகள், குழந்தைகள், பிள்ளைகள், திருச்சிலுவை கல்லூரி மாணவிகள் அத்தனை பேருக்கும், அருள் சகோதரிகளுக்கும், அவர்களுக்கு அனுமதி அளித்த அருள் சகோதரிகள் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதே போல நம்முடைய பங்கு மக்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக அருமையாக இதில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும்.